வெல்கம் டு சென்னை எஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி மாற்றம் டெஸ்ட் பேட்சில் நம்ம வந்து டெஸ்ட் 10ஓட மேக்ஸ் வீடியோ எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், அதாவது தர்க்க காரணவியல், புதிர்கள், பகடை சம்ஸு அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் சம்ஸ் பார்க்குறோம். சரி, ஓகே, டேரெக்டாக கொஷின்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் அவுட் த நம்பர் இன் 840, 168, 42, 14, 7. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் சீரிஸ், நியூமரிக்கல் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நியூமரிக்கல் சீரிஸ் என்ன மாதிரி போகுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். மெயினாக நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்னென்னாக்கா டிஃப்ரென்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கணும். டிஃப்ரென்ஸ் ரொம்ப டிராஸ்டிக்காக இருக்குது அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பார்க்க போகக்கூடாது. அது ஒரு ஸ்கொயர் நம்பரா இல்லை கியூப் நம்பரா இல்லை கியூப் நம்பர் ப்ளஸ் ஸ்கொயர் நம்பரா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம வந்து ஒரு தெளிவான முடிவு பண்ணணும். பாருங்க, இதோட வித்தியாசம் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 மேலே போயிடுது. அதே மாதிரி இதோட வித்தியாசம் எடுத்தீங்கன்னாக்கா வெறும் 120 அந்த மாதிரி தான் வருது. பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்படின்றப்ப நம்ம வித்தியாசத்தை நம்ம எடுக்க முடியாது இந்த இடத்துல. இப்போ இதே வந்து சும்மா ஒரு பேச்சு கேட்குறேன், இந்த மாதிரி போகுது, இந்த மாதிரி ஒரு சீரிஸ் போகுதுனாக்கா வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. அப்போ அதுக்கடுத்து வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லும், அது வேற மாதிரி சம்ஸ் போகும். இப்போ இந்த மாதிரி பார்க்க சொல்லும், இது வேற என்னமோ மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, உள்ள வேற என்னமோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதில் வருது. சரி, ரைட். இப்படி இருந்து பார்க்க சொல்ல நம்ம கஷ்டமா இருக்கும். நம்ம சின்னதுலேருந்து இப்படி பார்க்கலாம். இப்போ சின்னதுலேருந்து பார்க்க சொல்ல நான் இதே வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதிக்கிறேன் பாருங்க. 7, 14, 42, 168, 840. நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தான் கண்டுபிடிக்கணும். பட் நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி போக சொல்ல எனக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால நான் இப்படி இருந்து எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்படி கூட எடுத்துக்கலாம். என்ன போகுதுன்னு பாருங்க. 7லேருந்து 14 ஆகுது. நல்லா தெரியும் நமக்கு. 7 எப்படி தெரியும்? 7 கூட நம்ம என்ன பெருகுனா 14 ஆகும்னா 2 பெருகுனா 14 ஆகும். அப்போ 14 டேபிளும் ஓரளவு தெரியும். அப்போ அடுத்தது நான் பார்த்தீங்கன்னாக்கா 14 3 சார். அப்போ இந்த சீரிஸ் பாருங்க 2 3 அந்த மாதிரி சீரிஸ் போனால் கண்டிப்பாக அடுத்தது 4 தான் வரணும். சரி, செக் பண்ணிடலாமா? 42 × 4 என்ன வரும்? 8, 128. அப்போ கரெக்டாக தான் இருக்குது. இன்ட்டு 4. அப்போ அடுத்தது இன்ட்டு 5 தான் வரணும். ஏன்னா 2 3 4 5. அப்போ 168 × 5, 14, 4, 3. இது ஏன் சார் நீங்கள் முதல் 2த்துலேயே கண்டுபிடிக்கூடாது? ஏன் சார் ஃபுல்லாக போட்டுருந்தீங்கன்னா எல்லா புதிர்கள் சம்ஸுமே இல்லை எல்லாம் இந்த மாதிரி வந்து ஒரு மிஸ்ஸிங் நம்பரோ ஒரு கண்டினியூஸ் சீரிஸோ எல்லாத்துலேயுமே சரி கடைசி வரைக்கும் நீங்கள் முயற்சிட்டு தான் ஒரு முடிவு வரணும். பாதிலே நீங்கள் வந்து நீங்களா ஒரு கன்க்ளூஷன் வந்துடக்கூடாது. நடுவில் நிறைய ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால எல்லா சீரீஸுமே முழுமையாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மட்டும் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து 5 இங்கே டிவைட் பண்ண வைக்கிறாங்க. இதில் வந்து 5 டிவைட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து 4, 3, அடுத்து 2, அடுத்து 1. அப்போது இதில் வந்து 2 விஷயம் நம்ம தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று என்னன்னாக்கா 7/7 அப்படின்னு போட்டுருவாங்க. 7/1 நம்ம போட வேண்டியது 1 தான். 7 போட்டக்கூடாது. 6 கோளர் நம்ம என்ன பண்ணிடுவோம், அடுத்தது எனக்கு இது 7 தான் இருக்குது, அதுக்கடுத்து 7/1 போட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. 1 ஆன்சர் ஆப்ஷன் இருக்குது பார்த்துங்க. அப்போது அப்படி இருக்க சொல்ல அந்த மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க. இப்போ இந்த சீரிஸ் இப்படி வந்து நேருதுனாக்கா இப்போ என்ன இருக்கும்? இன்ட்டு 1 தான் இருக்கும். இங்கே 7 வரணும்னா நான் 1 கூட என்ன பெருக்குனா 7 வரணும். 7 பெருக்குனா தான் வரும். அப்போ ஆன்சர் வந்து 7. சிம்பிளான சம். இவ்வளோ எக்ஸ்பிளேஷன் தேவைனாக்கா அடுத்தடுத்து போக சொல்ல ஃபாஸ்ட்டாக போயிடுவோம். இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி மாடலில் எப்படி வேணால் கேட்கலாம். பின்னாடி வரும் சம்ஸ் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து ஏபிசிடி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஆல்ஃபா நியூமெரிக்கல் சீரிஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சீரிஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரைட். B, D, F, C, I, D, H, L. அடுத்தது என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது ஒன்று எதனா தொடர்பு இருக்குதான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்து தொடருக்கும் எதனா வந்து கண்டினியூஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது ஒன்று தொடர்புனாக்கா C இல்லை, அதுக்கப்புறம் இதில் ஏதோ தொடருது. இந்த இடத்துலையும் வந்து விடுபடுது நம்பர், இங்கேயும் விடுபடுது. சரி, இப்போ இது ஈஸியாக இருக்கு பாருங்க. B, C, D, Dக்கு அப்புறம் நமக்கு E எடுத்துக்கலாம். E வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்குது? 3 ஆப்ஷன் இருக்குது. அப்போ அதுக்கு மேலே நம்ம போக முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஏன்னா கண்டினியூஷன் ஆர்டர் அப்படியே வருது. B, C, D, அதுக்கப்புறம் E. எதுவுமே நடுவில் விடுபடல. அடுத்தது பாருங்க, D இருக்கா? D ரெண்டாவது நம்பர் பார்த்தீங்கன்னா F இருக்கு. D, E வந்து விடுபட்டுக்குது. அடுத்தது F, அடுத்தது F, G, அதுக்கு அடுத்தது H, I, அப்புறம் J. இப்போ நம்மகிட்ட என்ன இருக்கு? D இருக்கு, E விடுபட்டு இருக்கு, F இருக்கு, G விடுபட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது H இருக்கு, I விடுபட்டு இருக்கு.
நம்ம ஒரு 6 கொள்ளலாம் பண்ணிட்டோம்னா ஹெச்சுக்கு அப்புறம் ஹெச்சுக்கு அப்புறம் ஐன்னு சொல்லிட்டு எதுவும் போட்டுருவோம். ஆனால் ஆப்ஷனில் பாருங்க இஐ அது வச்சு ஆப்ஷன் இருக்கு. அப்போ இந்த இடத்துல வர வேண்டியது நமக்கு என்னதுன்னா ஜே. அதுக்கு அடுத்த சீரிஸ் என்ன ஆகுது? எஃப் இருக்கு. இஎஃப் ஜி ஹெச் அப்புறம் தான் ஐ வருது. அப்போ 2 நம்பர் விடுபடுத்துங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா டைரக்டா போகுது. செகண்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1 விட்டு ஒரு நம்பர் போகுது. 3வது சீரிஸ் எடுத்துன்னா பார்த்தீங்கன்னாக்கா 2 நம்பரா போகுது. அப்போ பாருங்க எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எல் வருதா, எம் என் ஓ. அப்போ இந்த 2 நம்பர் விடுபட்டிருக்கு, இந்த 2 நம்பர் விடுபட்டிருக்கு. அப்போ அதுக்கு அடுத்து நம்ம வர வேண்டிய சீரிஸ் என்னன்னாக்கா ஓ. நல்லா கவனிச்சிங்க, இந்த இடத்துல வந்து இஐ கொடுக்குது, இந்த தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து இஜே ஓ. ஒரு ஈஸியான இதுதான். ஏபிசிடி ஃபுல்லாக எழுதணுன்ற அவசியம் இல்லை. இதுக்கு எதுக்கு ஏபிசிடி ஃபுல்லாக எழுதணுமோ அதை நான் சொல்கிறேன், அதுக்கு எழுதிங்க. இதுக்கு ஏபிசிடி ஃபுல்லாக எழுதணுன்ற அவசியம் இல்லை. ஒரு நார்மலாக அடுத்தது என்ன லெட்டர் தெரிஞ்சாலே போதும். 168. How many different tower of 4 blocks can be built using 2 red and 2 blue blocks kept one over the other? 2 சிவப்பு மற்றும் 2 நீல கட்டங்கள் இருக்கின்றன. இந்த 4 கட்டங்களையும் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கினால் அதனை எத்தனை வித கோபுரங்கள் அமைக்கலாம்? கொஸ்டின் எத்தனை பேருக்கு இது கரெக்டாக புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட என்ன இருக்குன்னா ரெண்டு ரெட்டு பிளாக்கும் இன்னொன்று ரெட்டு பாக்ஸ் வந்து பாக்ஸை வச்சிங்க. 2 ரெட்டு 2 ப்ளூ இந்த மாதிரி இருக்கு. இதை வந்து ஒன்று மேலே ஒன்றா அடுக்கணும். நான் அது எப்படி ஒன்று மேலே ஒன்றா அடுக்கிறதுனா இந்த கான்செப்ட் அடுக்க சொல்றாங்க. 1 பாக்ஸ் 2 பாக்ஸ் 3 பாக்ஸ் 4 பாக்ஸ் அப்படின்னு அடுக்க சொல்றாங்க. ஆக்சுவலாக இது வந்து R1 R2 ப்ளூ 1 ப்ளூ 2 இப்படி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்தீங்கன்னா கூட நம்ம கரெக்டாக எப்படி என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு நம்மளால போட முடியும். அப்போ இந்த கான்செப்ட்ல அடுக்குனீங்கன்னாக்கா இந்த மாதிரி எத்தனை காம்பினேஷன் நம்மளால அடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை காம்பினேஷன் பார்த்தலாமா? இது நீங்க லெட்டரா எழுதினாலே போதும், பாக்ஸ் போட்டு எழுதணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சரி, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துக்கிறாங்க? நான் அப்படியே டைரக்டா அடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் R1 R2 B1 B2 இது இந்த காம்பினேஷன்ல ஒன்று எடுக்கலாம். அப்படியே டைரக்டாவே மேல 2 ரெட்டு 2 ப்ளூ இந்த காம்பினேஷன் எடுக்கலாம். நான் ஒன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டே வரேன். இந்த இடத்துல ஒன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணே வரேன். இப்போ எப்படி எடுக்கலாம்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா R1 B1 R2 B2 பாருங்க மாறுது பாருங்க. ரெட்டு ப்ளூ ரெட்டு ப்ளூ ரைட்டா? இப்போ ஒன்னுக்கு மேல ஒன்னு இதே காம்பினேஷன் இன்னொன்னு வரக்கூடாது, அவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் 2 ரெட்டு 2 ப்ளூ, அதுக்கு அடுத்தது ரெட்டு ப்ளூ ரெட்டு ப்ளூ, அடுத்தது என்ன இது பாருங்க ரெட்டு ப்ளூ ப்ளூ ரெட்டு, அவ்வளவுதான். 2 ரெட்டு 2 ப்ளூ ரெட்டு ப்ளூ ரெட்டு ப்ளூ ரெட்டு ப்ளூ ப்ளூ ரெட்டு. இந்த 3 காம்பினேஷன் வந்துச்சா? இதே கான்செப்ட்ல ப்ளூ எழுத வேண்டியதுதான். ப்ளூ ப்ளூ ரெட்டு ரெட்டு ப்ளூ ரெட்டு ப்ளூ ரெட்டு ப்ளூ ரெட்டு ரெட்டு ப்ளூ 1 2 3 4 5 6 மொத்தமாக 6 காம்பினேஷனில் நம்ம இதை எடுக்க முடியும். அதுக்கு மேலே நம்ம பாசிபிலிட்டிஸ் இல்லை. நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ இங்கே மேலே 2 ரெட்டு வந்தாச்சு, இன்டரில் நடுவில் ஒரு ப்ளூ வச்சு வந்தாச்சு, ரெட்டுக்கு அப்புறம் 2 ப்ளூ வந்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே காம்பினேஷன் எடுக்க முடியும்னா கஷ்டம். அதுக்கு மேலே பார்த்தோம்னா ப்ளூவில் எடுக்கிறோம். ப்ளூ கீழே ஒரு ப்ளூ ஒரு ரெட்டு வந்தாச்சு, ப்ளூ கீழே ரெட்டு ப்ளூ வந்தாச்சு, ப்ளூ கீழே ரெட்டு ரெட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ எல்லா காம்பினேஷனும் நீங்கள் எடுத்துரும் அப்படின்றப்போ அதுக்கு மேலே நம்ம பாசிபிலிட்டிஸ் கம்மி. அப்போ மொத்தம் எத்தனை இந்த மாதிரி டவர் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பாக்ஸ் பாக்ஸாக போட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு 6 டவர் அந்த மாதிரி வரும். இது கிட்டத்தட்ட ஒரு ப்ராபபிலிட்டி சம் வரும். நெக்ஸ்ட், how many ways can you answer 5 true or false question? சரியா தவறா கூறுக என 5 கேள்விகள் இருக்கின்றன. இந்த 5 கேள்விகளுக்கு மொத்தம் எத்தனை விதமான பதில்கள் தர முடியும்? என்கிட்ட மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. 5 கொஸ்டின்ஸ்க்கு நான் ஒன்று வந்து ட்ரூ சொல்லணும், நான் ஃபால்ஸ் சொல்லணும். 5 கொஸ்டினுமே ட்ரூவும் 5 கொஸ்டினுமே ஃபால்ஸும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ட்ரூ சொல்லிட்டு மீதி 4 கொஸ்டின் ஃபால்ஸ் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபால்ஸ் சொல்லிட்டு 2வது கொஸ்டின் ட்ரூ அடுத்தது ஃபால்ஸ். அந்த மாதிரி எந்த மாதிரி எவ்வளோ காம்பினேஷன் வரும்னா இந்த கொஸ்டின் நம்ம வந்து உட்காந்து போன சம்மில் எழுதணும், அந்த மாதிரிலாம் எழுதிட்டு இருக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த கொஸ்டினுக்கு இருக்கிற ஒரே பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
சிம்பிளாக நம்ம வந்து ப்ராபபிலிட்டியில் கற்றுன்னு இருப்போம். ப்ராபபிலிட்டியில் என்ன கற்றுக்கணுனாக்கா, டைஸ் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ ஒரு பகடை இருக்கு, ஒரு பகடைக்கு 6 பக்கமா, அப்போ 1 to 6 நம்பர் இருக்கு. பகடை 1, இப்போ பகடை 2 இருக்கு. அப்போ பகடை 2க்கு என்ன காம்பினேஷன் எடுப்போம்? இதுக்கும் 1 to 6 பக்கம் தான் இருக்கும். ரெண்டுத்தையும் ஒன்னா உருட்ட சொல்லும் எனக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் கிடைக்குங்கனாக்கா, இது ரெண்டும் சேர்த்து எனக்கு 36 பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். எப்படி சார் 36னாக்கா 1 1 1 2 1 3 இந்த மாதிரி வந்து 2 1 3 1 4 1 5 1 6 1. ஸோ அப்போ இந்த பாசிபிலிட்டிஸ் இங்கே கடைசியாக 6 வரைக்கும் போகும், இங்கே 1 6 வரைக்கும் வரும். இது ஃபுல்லாக எடுத்துக்க இடம் இல்லை, அதனால சிம்பிளாக சொல்கிறேன், அப்படியே புரிஞ்சுங்க. இந்த 1 பாசிபிலிட்டிஸில் 6 வரைக்கும், அதே மாதிரி 1 2 3 4 பாசிபிலிட்டிஸ் 1 வரைக்கும், மொத்தமாக 36 காம்பினேஷன்ல எனக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் 2 இந்த பரம்போதை விளையாடுறாங்களா, அந்த பாடி எடுத்து 2 உருட்டி போட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் புரிஞ்சிடும் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வரும்னு சொல்லிட்டு. அதே கான்செப்ட் தான் இங்கேயும் சொல்ல போகிறோம். நம்ம என்ன கேள்வி கேட்குறாங்க நம்மள, ஃபர்ஸ்ட் கேட்கறது வந்து 5 கேள்வி கேட்குறாங்க. 5 கேள்வியில் நீ என்ன விதமாக ஆன்சர் பண்ண முடியும்? 1 ட்ரூ இல்லை ஃபால்ஸ், 2 விதமாக தான் ஆன்சர் பண்ண முடியும். எத்தனை கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம்? 5 கேள்விக்கு ஆன்சர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். என்ன கேட்குறாங்களோ என்ன பதில் அளிக்க முடியுமோ அது. அதாவது 2 பகடையில் நீ என்ன வெளியே எடுக்க முடியும், எத்தனை பகடை இருக்கு, அதாவது எத்தனை கேள்வி, எத்தனை ட்ரூ ஆர் ஃபால்ஸா நன்னு அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். அது அப்போ 3 வந்துடும். அப்போ ப்ராபபிலிட்டி இதில் 2 தான் இருக்கு. 2க்கு எத்தனை கேட்குறாங்கன்னா 5 கேள்வி கேட்குறாங்க. அப்போ கீழே 2 தான், மேலே எவ்வளோ இருக்கு? 5 இருக்கு. நான் பார்த்தது 2 பகடை, அதாவது 6 சைடு, அதில் எத்தனை பகடைன்னா 2 பகடை. இங்கே இருக்கிறது 2 சைடு, எத்தனை கேள்வினா 5 கேள்வி. சேம் கான்செப்ட் தான். அதில் வந்து 36. இதே வந்து 3 பகடை வருதுனாக்கா கியூப் எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து 5 கேள்விக்கு பதில் நான் 10 கேள்வி கேட்குறேன் அப்படின்னாக்கா 2 power 10 போடணும். 6 கேள்வி கேட்குறேன்னா 2 power 6 போடணும். இங்கே சரியா தவறா இல்லை எதுவுமே இல்லை ஆன்சரே பண்ணல அப்படின்னு 3வது வந்துச்சுனாக்கா, அப்போ நான் இந்த இடத்துல 3 power 5. ஏன்னா 3 காம்பினேஷன் வருதுங்க. நான் 3 விதமாக ஆன்சர் பண்ண முடியும். எனக்கு வந்து சரின்னு சொல்லலாம், தவறுன்னு சொல்லலாம், இல்லை தெரியல அப்படின்னு சொல்லலாம். 3 விஷயம் இருக்குல்ல. அப்போ 3 விஷயம் வந்துச்சுனாக்கா அப்போ 3 power 5. அப்போ இங்கே கொடுத்துருது ஒன்று ட்ரூன்னு சொல்லிக்கிறேன், இல்லை ஃபால்ஸ்ன்னு சொல்லிக்கிறேன். 2 தான் சொல்லிக்கிறேன். அப்போ எனக்கு 2 காம்பினேஷனில் எத்தனை கேள்வி? அது பவர் 5. அப்போ 32 காம்பினேஷன் ஸ்கூல் புக்கில் இருக்குது சம், 9th ஸ்கூல் புக்கில் இருக்குது சம். அப்போ இது வந்து ப்ராபபிலிட்டி சம்ஸில் வரும். இந்த மாதிரியெல்லாம் வர சொல்ல வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணுன்றது தெளிவாக புரிஞ்சுட்டு போடுங்க. என்ன கேட்குறாங்களோ இந்த இடத்துல என்ன கேட்குறாங்களோ அது கீழே, எத்தனை கொஸ்டின் கேட்குறான் அது மேலே. அதே தான் சேம் திங். இங்கே ஒரு பகடைக்கு எத்தனை பக்கம் இருக்கு? 6 பக்கம் இருக்கு. எத்தனை பகடை இருக்கு? 2 பகடை, இல்லை 3 பகடை, இல்லை 6 பகடை. என்ன கேட்குறாங்களோ பவர் மேலே. சிம்பிள் கான்செப்ட், அவ்வளோதான். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 32. 170வது சம் கேட்குறாங்க பாருங்க. A group of letters are given and a numerical code has been given to each letter. These letters have to unscribbled into a meaningful word. Find out the code for the word so formed from the answer given. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழில் ஃபுல்லாக படிக்க தேவையில்ல. என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா இந்த இடத்துல ஒரு லெட்டருக்கு ஏபிசிடி ஆல்ஃபாபெட்டிக் லெட்டருக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்ருக்காங்க. அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து ஷஃபிள் பண்ணி வந்து நீங்கள் வந்து ஒரு லெட்டராக ஒரு வேர்டாக ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த காம்பினேஷன் நான் வேர்டாக ஃபார்ம் பண்ணுறது எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். டிஎன்பிசி எதிர்பார்க்கத்தே உங்கள்கிட்ட அதுதான். நீ இது எடுத்து நீ என்ன பண்ணுறது, லிங்க் இப்படி எதனா வருதா, இல்லை பிஐஎன் இந்த மாதிரி எதனா வருதா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், காம்பினேஷன்ஸ் தெரியாது, என்ன எழுதுவோம், லெட்டர் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படின்றப்போ இதுக்கு பெஸ்ட்டு ஒரு சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இருக்குது 4 ஆன்சர் தான், 4 ப்ராபபிலிட்டி தான். அப்போ 4 இதில் நீங்கள் அதை முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, 2 3 4 1 5 6ங்குதா. அப்போ அதுக்கு நேராக அந்த லெட்டர் எதுவுமே பொறுத்துங்க. 2க்கு நேராக இருக்குது ஐ இருக்குது, 3க்கு நேராக என் இருக்குது, 4க்கு நேராக சி, 1க்கு நேராக எல், 5க்கு நேராக பி. கண்டிப்பாக இது ஒரு இங்கிலீஷ் லெட்டர் இல்லை, இது வரவே வராது. அடுத்தது எடுத்துங்க பி, 6க்கு நேராக இ, 3க்கு நேராக என், 4க்கு நேராக சி, 2க்கு நேராக ஐ என்ஸ். பென்சில்னு வருது, இது கண்டிப்பாக இருக்கலாம். மீதி இது 2 ட்ரை பண்ணிடுங்க. வரலைன்னா கண்டிப்பாக பென்சில் தான் ஆன்சர். அடுத்து 6க்கு நேராக இ, 1க்கு நேராக எல், 3 என், 5க்கு நேராக பி, 2க்கு ஐ. இது கண்டிப்பாக இது ஒரு இங்கிலீஷ் லெட்டர் மாதிரியே தெரில. ரைட், 4 சி, 2க்கு ஐ, 1க்கு எல், 3க்கு என், பி, இ. சரி, இந்த வார்த்தைகள்லாம் பாருங்கள் கண்டிப்பாக தெரில. இது மட்டும் டெஃபினட்டாக பென்சில்னு தெரியுது.
அப்போ உட்காந்துட்டு இதுல இருக்கிற நம்பரை நீ இதுல இருக்கிறத வந்து எடுத்து ஷஃபிள் பண்ணி போட்டிருக்காங்க. இதே மாதிரி வந்து நம்பர் அப்படின்னு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டாங்க. இதில் பென்சில் கேட்ட மாதிரியே நம்பர்னு வச்சு இதே டிஎன்பிசியில் ஒரு எக்ஸாம் கேட்டாங்க. இதுவும் டிஎன்பிசி கொஸ்டின் தான். அப்போ 4 ஆப்ஷன் 4 ப்ராபபிலிட்டி தான் போதும். அதை விட்டுட்டு இந்த காம்பினேஷனுக்கு எத்தனை ப்ராபபிலிட்டி வரும்னாக்கா 720 ப்ராபபிலிட்டிஸ் வரும். அப்போ அவ்வளோ காம்பினேஷன் நம்ம எப்படி எடுக்க முடியும்? இந்த படத்தில் அன்னியன் படத்தில் உட்காந்து நம்பி எதிர இருப்பார் அக்கும் பதம் சொல்லிட்டு 6 லெட்டர் வந்து பர்மிஷன் பண்ணி. ஸோ அப்போ அந்த கான்செப்ட்ல இது வரும். அது 720 காம்பினேஷன் வரும். 720 காம்பினேஷன் நம்ம அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. அப்போ இந்த 4 ஆப்ஷன்ல வச்சு நம்ம எப்படி எடுக்க முடியுன்றது தான் புத்திசாலித்தனம். அது மட்டும் தான் பண்ணணும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. ரைட். அடுத்து என்ன கொடுக்குறாங்க? ஃபைண்ட் த டேர்ம் which does not fit into the series below. அப்போ கொடுக்கப்பட்ட எண்கள் வந்து பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. அப்போ 1CI அப்படி கொடுத்துருக்காங்க. ஒன்று அந்த சீரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா எது வந்து ஃபிட் ஆகல அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே பார்க்கலாம் இருங்க. 1 5 9 15 17 இந்த நம்பர்லாம் பார்க்க சொல்ல எப்படி இருக்கு? 1 5 9 15 17 கண்டிப்பாக பகா எண் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 1 ஸ்டார்ட் ஆகுது, 9 இருக்கு, 15 இருக்கு, பகா எண் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, வித்தியாசம் நம்ம பார்க்கலாம். இங்கேருந்து இதுக்கு வித்தியாசம் 4, இதுக்கு வித்தியாசம் 4, இங்கேருந்து வித்தியாசம் 6, இங்கேருந்து இதுக்கு வித்தியாசம் 2. பாருங்க, இது மட்டும் வேறுபட்டிருக்கு. எப்படி வேறுபட்டிருக்குனாக்கா ஆக்சுவலாக இங்கே 13 வரணும், 13 பதில் 15 இருக்கு. அப்போ 13 வந்தால் என்ன வரும்னாக்கா 4ன்னு வரும். 13லேருந்து 17 வந்தால் இங்கே 4ன்னு வரும். அப்போ இங்கே நம்பர் பார்க்க சொல்லி தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. நம்ம என்ன வருதுனாக்கா அது 15 LS அப்படின்றது தப்பு அப்படின்னு வந்துச்சு. ஏன்னா எனக்கு ஒரு சீரீஸ் கண்டுபிடிச்சிட்டேன். நான் வந்து பாதிலேயே முடிவெடுக்கல, இது ஃபுல்லாகவே கண்டினியூ மொத்தமாக போயிட்டு அந்த ஒரு நம்பர் வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். மேற்கொண்டு நீ வந்து இப்போ சில சம்ல எப்படி கொடுத்துருப்பாங்கனாக்கா இது கரெக்டாக கொடுத்துட்டு உள்ள வந்து எதனா வந்து மிஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது ABCD 1 2 3 போட்டு நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட வேண்டியதான். ஈஸி தான். இது வந்து நமக்கு ரீசனிங்லேயும் கேட்பாங்க, சில நேரங்களில் சிம்பிளிஃபிகேஷன்லேயும் வரும். 2 கான்செப்டையும் நம்ம பார்த்துக்க வேண்டியதான். என்ன கொடுத்துருக்காங்க? ஏக்கு பதில் மைனஸ் ப்ளஸ் எனவும் பிக்கு பதில் மைனஸ். வேலை என்ன எழுதி வந்துடலாம். ஏக்கு வந்து ப்ளஸ், பிக்கு வந்து மைனஸ், சிக்கு வந்து மல்டிப்ளிகேஷன், டிக்கு வந்து டிவைட் கொடுத்துட்டு எடுத்துக்கொண்டால் இது வந்து மொத்தமாக சுருக்கி என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 4B 3C 5A 30 இது D2. இப்போ 4 Bக்கு பதில் என்ன எழுதுறேன்? மைனஸ் எழுதிக்கிறேன். 3 Cக்கு பதில் மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கிறேன். 5 Aக்கு பதில் ப்ளஸ் எழுதிக்கிறேன். 30 Dக்கு பதில் வகுத்தில் எழுதிக்கிறேன் 2. இப்போ இதை நம்ம எப்படி பண்ணோம்னாக்கா போர்ட் மாஸ் பிரகாரம் தான் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு எதனா பண்ணிடக்கூடாது. அப்போ ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ்க்கு எங்கே கை வைக்கணும்? டிவைட்ல கை வைக்கணும். இது அப்படியே அடிச்சிங்கன்னா எனக்கு 15 கிடைக்குது. அப்போ வேற என்ன பண்ணலாம்? அடுத்தது 4 மைனஸ் 15 ப்ளஸ் 15 இப்படி கிடைக்குது. இந்த 15 அப்படியே ஏற்றிங்கன்னா இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மீதி எவ்வளோ தாங்குது? மைனஸ் 15 ப்ளஸ் 15 கேன்சல். ஆன்சர் வந்து 4. சிம்பிள் தான். ரொம்ப ஏது சொல்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதிங்க. சில கேள்வியில் எப்படி கொடுப்பாங்கன்னா ஏபிக்கு பதில் மைனஸை ப்ளஸ்ன்னு கொள்க, வகுத்தலை பெருக்கல்ன்ற கொள்க, ப்ளஸ்ஸை வந்து வகுத்தல்னு கொள்க, இந்த மாதிரி மாற்றி நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பான். சிம்பிளாக கொடுத்துட்டாங்கன்னா கதை முடிஞ்சு. கொஞ்சம் உஷாராக செஞ்சால் போதும். இந்த மாதிரி எழுத சொல்லும் கரெக்டாக பார்த்து எழுதிங்க. 7 மார்க் போட்டு இப்படி போட்டு 7 மார்க் போட்டு எழுதிங்க. அப்படின்னா அர்த்தம்னாக்கா அங்கே இருக்கிறத வந்து நான் இதை மாற்ற போகிறேன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கான்சியஸாக எழுதிங்க. ஏன்னா இதில் தப்பு நடக்காது. சிம்பிளாக கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கான ஆன்சர் 4. 173 சம் பாருங்க. இது ஒரு சீரீஸ் சம் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க இந்த சீரீஸில்? 2/√2 3 2 4 ஏதோ √2 தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் இல்லையே. 5 4 இதுவும் 2 தான் அர்த்தம், இதுவும் 2 தான் அர்த்தம். என்ன சொல்ல வராங்க? 2 3 4 5 கண்டிப்பாக அடுத்து 6 வரது தான் வாய்ப்பு இருக்குது. எதில் 6 இருக்குது? சுத்தம் எல்லாத்துலேயும் 6 இருக்குது. சரி, √2 கொடுத்துக்கிறாங்க, 2 கொடுத்துக்கிறாங்க. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு 2 சேர்த்துக்கிறாங்க, இங்கே 4 ஆக்கிக்கிறாங்க. அப்போது இங்கே நார்மலாக இருக்கிறது இந்த 2 எடுத்து மேலே வச்சு சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே நார்மலாக 4 இருக்குது. அதே மாதிரி அடுத்த கான்செப்ட் என்ன வரும்? கெஸ்ட்டில் பார்த்தோம்னாக்கா எல்லாமே 2 தான் போகுது. இங்கே 4 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நார்மல் லாஜிக்கலாக யோசிக்க முடியாது. இது ஒரு சீரியஸும் ஃபார்ம் ஆகாது. அவங்க கேட்குற சீரியஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல 6/4√2 அப்படின்னு வரும். ஏன்னா இந்த 2 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, 8 வரதுக்கும் வாய்ப்பு இல்லை, 5 வரதுக்கு 5 கண்டிப்பாக வரவே வராது, 8ம் வரவே வராது. 8 எங்கே வரும்னா அதுக்கு அடுத்தது வரும். இந்த இடத்துல பார்க்குறோம்ல, இங்கே நெக்ஸ்ட் வர சொல்லும். இந்த ஒரு கான்செப்டில் ரூட்டில் ஒரு கான்செப்ட் வச்சு அது 7 கீழே வந்து
நம்ம 8 ஒன்றா வரலாம், இல்லை 6 கூட வரலாம், எப்படி ஒன்றா வரலாம். ஸோ அப்போ அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் அது முடியும். ஸோ அப்போ இதில் எல்லாமே எலிமினேட் பண்ணி பார்க்க சொல்லும், இதுவா அதுவான்னு வர சொல்லும். ஏன்னா இங்கே 2 கொடுத்துட்டாங்க, திரும்ப வரப்போகிறது இல்லை. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது, மேலே ஒரு 2 கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கு ஒரே பொருள் இருந்தாலுமே ஆனால் மாற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வர சொல்ல 4 வச்சு தான் வரப்போகுது. சிம்பிள் தான். இது வேணா குழப்பத்துக்கு கொடுக்குறது. இதுவும் பொருள் ஒன்று தான்ப்பா. ரெண்டும் வேறலாம் கிடையாது, ரெண்டும் சேம் தான். இது குழப்பறதுக்காக நம்மளுக்கு கொடுக்குது. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சி. If the consecutive English alphabet A to N are represented respectively by the integers from 14 to 1 and alphabet of O is represented by 0 and the alphabet P to Z are represented from -1 to -11, then find the sum of integers representing success. சக்ஸஸ்க்கு என்ன வரும்னு கேட்குறாங்களா? தமிழ் அப்படியே சொல்லிடுற பாருங்க. அவ்வளோ பெருசு படிக்கிறத விட சிம்பிளாக நான் சொல்லிடுற பாருங்க. அதாவது ஏபிசிடி லைனாக எழுதிட்டு 1லேருந்து n வரைக்கும் என்ன எப்படி எழுத சொல்கிறாங்கன்னா 14, 13, 12 அப்படின்னு எழுத சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் 0க்கு வந்து ஓக்கு வந்து 0ன்னு போட சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து -1, -2ன்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் போக சொல்கிறாங்க. எழுதி காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. இந்த கான்செப்ட் தான் சொல்லியிருக்காங்க. என்ன ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்கனாக்கா 14 to 1, இது வந்து 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, இது 0 தான். -1, -2, -3, -1 தான் கொடுத்துருக்காங்க. -4, -5, -6, -7, -8, -9. ரைட், இந்த கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க. இப்போ சக்சஸ்க்கு வந்து நம்ம என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட வேண்டியதான். எஸ் எங்க இருக்கு பாருங்க, SUCCESS. இந்த சக்சஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதிடலாம். சக்சஸ்க்கு -4 இருக்குது, யூக்கு -6, சிக்கு +12, ஈக்கு +10, திரும்ப எஸ்க்கு -4 அது டேரெக்டாக -8 எழுதிக்கிறேண்ணா. -4 -8 தானே. சரி ரைட்டு. இப்போ என்னென்ன இருக்குது பாருங்கள், எதெல்லாம் மைனஸ் இது இருக்குது அதெல்லாம் தனியாக கூட்டிங்க. -10, -18, ப்ளஸ்லாம் எது தனியாக இருக்குது பாருங்கள், 1, 2, 3 தான் இருக்குது. அப்போ 24, 34. இப்போ 34 -18 இன்னும் ஒரு 14, 8 போச்சுன்னா 6, மீதி 1. ஆன்சர் வந்து 16. இந்த மாதிரி கேட்பாங்க. இது ஒரு ரீசனிங் சம்ஸ் தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து எழுதுறத தெளிவாக எழுதிங்கன்னா, ஏன்னா ஒரு நம்பர் மிஸ் ஆகியோ ஒரு லெட்டர் மிஸ் ஆயிடுச்சுனாக்கா மொத்த சம்மும் கொலாப்ஸ் ஆகிடும். இது கரெக்டாக எழுதுறீங்களா, இதுக்கு கரெக்டாக நம்ம போடுறோமா, எப்படி மைனஸ் போடுறோம், எதுக்கும் ப்ளஸ் போடுறோன்றது ரொம்ப முக்கியம். இது வேணும்னே தலைகளாக கேட்டு இது வந்து மைனஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப கூடுதல் கவனம் தேவை. எளிமையான சம்மா இருந்தாலுமே தப்பு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 90% வாய்ப்பு இருக்கு. ஏபிசிடி ஒழுங்காக எழுதலனாலோ இல்லை 1, 2 ஒழுங்காக எழுதலனாலோ கண்டிப்பாக வந்து தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கான ஆன்சர் 16. ஓகே, இது கண்டிப்பாக ஏபிசிடி ஃபார்மெட்டில் தான் இருக்குது. ஏபிசிடி 4 தான் ஒன்று நினைக்கிறேன். இஸ்ஸுக்கு வந்து 26, வாசுக்கு வந்து 38, ஆறுக்கு என்னன்னு அப்படின்னு கேட்குறாங்க. சரி ரைட், நம்ம ஏபிசிடி எழுதலாம். எப்பவுமே ஏபிசிடி எழுத சொல்லுவோம். இந்த மாதிரி கணக்கு இருக்குது, நான் எழுதுற மாதிரி எழுதிங்க. ABCDHIJKLMNOPQRSTUVWXYZ. அதாவது 13 வார்த்தையை பிரிச்சிங்க. பிரிச்சுட்டு இந்த ஆர்டரில் போயிட்டு திரும்ப இந்த ஆர்டரில் வரணும். இந்த பிக்டோகிராஃபிக்கில் எழுதுவாங்கல்ல அந்த மெத்தடில், ஐவிசியில் எழுதுவாங்க பாரு, இந்த ஆர்டரில் போயிட்டு இந்த ஆர்டரில் இப்படி போயிட்டு இந்த ஆர்டரில் எழுதிக்கணும். அப்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 17, 18, 19, 20, 26. ரைட், இந்த ஆர்டரில் எழுதிட்டோமா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஐஎஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஐயோட மதிப்பு என்ன இருக்கு? ஐயோட மதிப்பு 9 இருக்கு, எஸ்ஸோட மதிப்பு 19 இருக்கு. அப்போ 9, 19, 28ன்னு வருது. ஸோ அப்போ கண்டிப்பாக அது பொருந்தல, வேற நம்ம தான் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அப்போ ஐக்கு கீழே என்ன இருக்கு? 6 இருக்கு. அதோட ஐயோட மதிப்பு 18.
எஸ்ஸுக்கு மேலே என்ன இருக்குது 8 இருக்குது, அதோட மதிப்பு 26. அப்போ அவன் என்ன கான்செப்டில் எடுத்துருக்கானாக்கா, இந்த இடத்துல ஐ இருக்குது, ஐயோட மதிப்பு 9, ஆனால் ஐக்கு நேராக கீழே என்ன இருக்கு அதோட மதிப்பு தான் எடுத்துருக்கான். அதனால தான் சொன்னேன் இந்த ஆர்டரில் போயிட்டு இந்த ஆர்டரில் எதுங்க, இந்த ஆர்டரில் போயிட்டு திரும்ப எண்ணிலேருந்து இந்த பக்கம் எடுத்துன்னு வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கஷ்டமாயிடும். இப்போ அதனால தான் அது மாதிரி சொன்னேன். அப்போது இதுக்கு வந்து 26. இப்போ வாஸ் கண்டுபிடிச்சிடலாமா? டபிள்யூ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது 23 ஆக்சுவலாக, அதுக்கு மேலே இருக்கிறதுனால 4, ஏவோட மதிப்பு 1 கீழே இருக்கிறதுனால 26, எஸ்ஸோட மதிப்பு 19 மேலே வந்து 8, அப்புறம் வந்து 18க்கு 8 38 கரெக்டாக வருதா? அப்போ 6 கண்டுபிடிச்சிடலாம். ஏஆர்இ ஏவோட மதிப்பு 1, ஆனால் நமக்கு தேவை 26, ஏன்னா ஆப்போசிட்டில் எடுக்கணும். ஆரோட மதிப்பு 18 மேலே வந்து 9, ஈயோட மதிப்பு 5, ஆனால் அதுக்கு நேரம் வி வந்து 22ன்றது. அப்படின்னா வருது 8 17 7 மீது 1 57. கொஞ்சம் ஏறா கூட தான் டைரெக்டாக ஏபிசிடி போட்டு இந்த மெத்தடில் எழுதாமல் நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் டெஃபினட்டாக வரவே வராது. இது கண்டுபிடித்து ரொம்ப கஷ்டமாயிடும். இதுதான் ஒரே ஒரு ஷார்ட்கட் சொல்யூஷன், அவ்வளோதான். இந்த மெத்தடில் எழுதுங்க. ஏன்னா பேங்கிங் சம்ஸ் மோஸ்ட்டாக இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆர்எஸ் அகர்வால் பேஸ் பண்ணி சம்ஸ் கேட்குறது எல்லாமே இப்படி தான் இருக்கும். நமக்கு ரீசனிங், இந்த தர்க்கவியல், ஆல்ஃபா நியூமெரிக்கல் எல்லாமே வந்து பசில்ஸ் எல்லாமே வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்கில் தான் எடுப்பாங்க. அதெல்லாம் என்சிஆர்டி காம்படிட்டிவ் எக்ஸாம் அதுலேருந்து எடுப்பாங்க. நம்ம ஏன்னா இது வந்து இந்த பாடத்திட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பள்ளி புத்தகத்தில் கிடையாது, அதாவது சமச்சீர் புக்கில் கிடையாது. அப்போது ஆர்எஸ் அகர்வாலில் இதை ரெஃபர் பண்ணிங்க. இந்த மாதிரி இப்போ கொஸ்டின்ஸ் நான் என்ன மாதிரி கொடுத்துருக்கணும் இதை பேஸ் பண்ணியே வந்து கொஸ்டின்ஸ் நீங்கள் நிறைய பார்த்துங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது 2 வருஷத்தில் கேட்ட கொஸ்டின்ஸ், 2023 22 கேட்ட கொஸ்டின்ஸ், அவ்வளோதான். இதுக்கான ஆன்சர் 57. ஓகே, அடுத்து நான் கேட்குறாங்க, வாட் இஸ் த 11th ஃபிபனாச்சி சீரிஸ்? 11வது ஃபிபனாச்சி என்ன? ஃபிபனாச்சி சீரிஸ் எப்படி போகணும் முதல்ல கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு 2 1 போட்டுங்க, 2 1 அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நமக்கு ஃபிபனாச்சி சீரிஸ்னால் நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னாக்கா 2 1, அது 2 1 தெரிஞ்சால் போதும். இதெல்லாம் நீங்கள் கவலையப்படுத்தாங்க. இது 2 கூட்டினா 2, இது 2 கூட்டினா 3, இது 2 கூட்டினா 5, இது 2 கூட்டினா 8, 13, 13 கூட்டினா 21, 21 34, 20 21 30 34 55 89, 11 வந்து சந்திரலி 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போது 11வது ஃபிபனாச்சி சீரிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா 89. நல்லா கவனிச்சிங்க, ஃபிபனாச்சி சீரிஸில் 0 வராது. 2 1 தான் நமக்கு புரிஞ்சுக்கணும். 2 1 ஸ்டார்ட் ஆகுது. இந்த 1 கூட்டி இப்போ இது 2 கூட்டிங்க, இது 2 கூட்டிங்க, இது 2 கூட்டிங்க, இந்த மாதிரி கூட்டி போட்டுனே எவ்வளோ சீரிஸ் வேணால் நம்மளால ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். இது கூடுதல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம போட்டோம்னாக்கா எவ்வளோ சீரிஸ் வேணால் நம்ம ஃபிபனாச்சி சீரிஸ் ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுங்க. ஃபிபனாச்சி சீரிஸ்னா என்னது? இதுவும் கேட்குறாங்க. ஒன்று இந்த டாபிக் வந்து நம்பர் சீரிஸில் கேட்கலாம், இல்லைனா நம்ம ரீசனிங்லையும் கேட்கலாம். ரைட், இதுக்கான ஆன்சர் 89. 11வதுன்னு கேட்குறாங்க. சில நேரங்களில் 11 ஃபிபனாச்சி சீரிஸ் வரையிலான கூடுதல் நான் கூட கேட்டுருவாங்க. இந்த மாதிரி எழுதிட்டு இது மொத்தத்தையும் நம்ம கூட்டணும், அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, 177 என்ன கொடுத்துருக்காங்க? இது ஆல்ஃபா நியூமரிக் தான். இப்போது இந்த எம்முக்கு வந்து 4, ஐக்கு வந்து 2, எண்ணுக்கு வந்து 3, ஜேக்கு வந்து 6, யூக்கு வந்து 5, ஆருக்கு வந்து 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து டிக்கு வந்து 1, ஏக்கு வந்து 9, டிக்கு வந்து 7, ஈக்கு வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதே மாதிரி இருக்கு சொல்லும், அந்த பக்கத்துக்கு என்ன மாறுது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கும் எதனா தொடர்பு இருக்கான்னு பார்த்தா எந்த தொடர்பும் இல்லை. அதுக்கு அடுத்த சீரீஸில் என்ன கொடுத்துருக்காங்க? NA DU RA I. சரி, ஓகே, ஒன்று எடுத்து வந்து ப்ரொசீட் பண்ணி பார்த்தலாமா? மூணாவது லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? 3. ஏ இதில் இல்லை, இதில் ஏ 2வது லெட்டரு 9, டிக்கு 4, யூக்கு 1 2 3 4 5வது லெட்டர் 1 2 3 4 5, 6 லாஸ்ட் லெட்டர் 8, திரும்ப ஏ கேட்டிருக்காங்க 9, ஐக்கு 2வது லெட்டரு 2, 3 9 4 5 8 9 2 கரெக்டாக போட்டிருக்குமா? டிக்கு வந்து 1, டிக்கு வந்து 1 நான் மாற்றி போட்டேன். ஓகே, 3 9 1 5 8 9 ஏ ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி ரெண்டு நம்பரை வச்சு நீங்கள் இன்னொரு டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லுவோம். இது நம்ம யூஸ்வலாக இது எது கொடுத்துக்கிறாங்க இந்த கேள்வினாக்கா, இது வந்து நடுரைன்னு படிக்க மாட்டோம், அது மதுரைன்னு படிச்சிருவோம். அப்போ மதுரைன்னப்போ எம்னு வந்துடும். அங்கே பார்க்கறது ஒன்றா இருக்கும், நம்ம மனசில் வர்றது ஒன்றா இருக்கும்.
எம்னு போட்டோம்னாக்கா எம்மோட மதிப்பு தான் இருக்குங்க 4ன்னு இருக்கு. முதலே 4 வச்சு கூட கேட்டுடலாம். 598 நல்ல வேலை இல்லை அதில். அப்புறம் 4 வச்சு 2 கொடுத்துருக்காங்க பாருங்க. 59 அந்த மாதிரி வச்சு கூட நம்ம முன்கூட்டியே நம்மளா ஒரு ப்ரீ அசம்ஷன் பண்ணிட்டு இந்த மாதிரி கூட எழுதுறோம். அப்போ கடைசி வரைக்கும் அது என்ன கொடுத்துருக்கான்னு எழுதிட்டு போடுங்க. அது n m கிடையாது. இதுக்கான ஆன்சர் A. Okay. In a class there are 6 students, topper namely STUDEN. In how many students, how many different ways can a leader and assistant leader to select? இதில் என்ன கேட்குறாங்கன்னா STUDEN அப்படின்ற மாதிரி ஒரு 6 மாணவர்கள் டாப்பர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அந்த கிளாஸில் வந்து ஒரு லீடரும் அவனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் லீடரும் எடுக்கணும். அது எத்தனை காம்பினேஷன் எடுக்கலாம் அப்படின்றது தான் இங்கே கேள்வி. அப்போ யார் யார் இருக்கிறது முதல்ல அவனை தெரிஞ்சுக்கணும். STUDEN. சரி, எப்படி சார் இவ்வளோ இந்த 6 நம்பர் வச்சு என்ன சார் காம்பினேஷன் எடுக்குது, என்னது ஒன்றுமே புரியலையே அப்படின்னா சிம்பிளான கான்செப்ட் தான் இது. நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மொத்த பேரில் ஃபர்ஸ்ட் எஸ் எடுத்துக்க போறேன். எஸ் வச்சு உங்களுக்கு ஈஸியாக உதாரணம் சொல்லி கொடுத்துறேன். இப்போ நான் எஸ் எடுத்துக்கிறேன். எஸ் வந்து நான் லீடராக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எஸ்ஸுக்கு லீடர்னா ஒரு லீடரு கூடவே ஒரு அசிஸ்டன்ட் லீடர் எடுக்கணும். அப்போ நான் எஸ் லீடராக எடுத்தேன்னா நான் எஸ்ஸே வந்து அசிஸ்டன்ட் லீடராக எடுக்க முடியாது. அப்போ வேற யார் அசிஸ்டன்ட் லீடராக எடுக்கலாம்? டி எடுக்கலாம். இப்போ எஸ் லீடரு யூ எடுக்கலாம். எஸ் லீடரு டி எடுக்கலாம். அப்போ நான் எஸ்ஸுக்கு மட்டுமே TUDEN இந்த காம்பினேஷன்ல அசிஸ்டன்ட் லீடரா என்னால் எடுக்க முடியும். அப்போ எஸ்ஸுக்கு மட்டுமே எவ்வளோ எடுக்க முடியும்? 5 காம்பினேஷன்ல எடுக்க முடியும். ஏன்னா எஸ் லீடரா போட்டு இவனுங்களாம் அசிஸ்டன்ட் லீடரா போட்டா நான் என்ன காம்பினேஷன் எடுக்கலாம்? 5 காம்பினேஷன் எடுக்கலாம். அப்போ அதே மாதிரியே வந்து எஸ்ஸுக்கு 5, டிக்கு 5, யூக்கு 5, எல்லாருக்கும் 5 எடுத்தனா டோட்டலாக என்னால் 30 காம்பினேஷன்ல என்னால் எடுக்க முடியும். ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். ஒன்று இவன் லீடராக இருந்தாக்கா அவன் அசிஸ்டன்ட் லீடராக இருக்கிறான், இல்லை அவன் அசிஸ்டன்ட் லீடராக இருந்தா இவன் லீடராக இருக்கிறான். எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஷஃபிள் ஆகி மாறிடும். கண்டிப்பாக வந்து லீடரு இதுவும் மாறிடும். அப்போ அதனால பிரச்சனையே கிடையாது. ஒரு லீடரு ஒரு அசிஸ்டன்ட் லீடர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30. இப்போ இந்த எஸ் வச்சு உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நான் ஒரு கான்செப்ட் வச்சு 5 பேர் அசிஸ்டன்ட் லீடராக இருந்தேன். அப்போ டீக்கு எத்தனை பேர் வருவான்? அதே மாதிரி நாங்கள் டீ போறோம்னா அதே வந்து இங்கே டீ மட்டும் விட்டு SUDEN அப்படி எழுதணும். அதே மாதிரி யூ எழுதுறனாக்கா அதே மாதிரி வந்து STDEN அந்த மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 5 காம்பினேஷன். மொத்தம் எத்தனை இருக்குனாக்கா 6 லெட்டர் இருக்கு. 6 5 30. Find the next 2 numbers. 4 5 12 17 28 37. என்ன கான்செப்ட்ல போகுதுன்னே தெரியலையே. 4 5 12 17 28 37. இது மாதிரி எதுவும் புரியல அப்படின்னாவே டிஃப்ரெண்ட் போயிடுங்க. மீது அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் வரலன்னா அதுக்கப்புறம் வேற என்ன யோசிச்சுக்கலாம். 2த்துக்கும் 1 வருது வித்தியாசம். இது 2த்துக்கும் 7 இங்கே ஏறுது, திரும்பவும் 5 இறங்குது, திரும்பவும் 11 ஏறுது, திரும்பவும் இறங்குது. அது 9 வருஷம் ஏறி இறங்குது. இந்த இடத்துல என்ன காம்பினேஷன் வந்து பார்க்கலாம். +6 -2 ஆமாம், +6 -2 பாருங்க. +6 -2 +6 -2. அப்போ இந்த காம்பினேஷன்ல கடைசியில் எனக்கு இந்த மாதிரி போகுது. அடுத்து என்ன வரணும்? +6 -2. ஏன்னா 2 நம்பர் கேட்டிருக்காங்க, அதனால 2 நான் எடுத்துக்கிறேன். அப்போ இதோட +6 யாரு? 15. ரைட்டா? 9, அதாவது இங்கே 11 இருக்கு. 11 -2 வந்து 9. 9 + 6 வந்து 15. 15 மைனஸ் வந்து 2 வந்து 13. ரைட்டா? அப்போ இந்த காம்பினேஷன்ல இங்க என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 37 கூடுதல் ஒரு 15. அப்போ 37 கூடுதல் 15 என்ன வரும்? 45 52 வரும். 52 கூட 13 கூட்டினா 65. அப்போ அடுத்த 2 நம்பர் வந்து 52 65. அப்போ ஏ 52 65 தான் வந்து அடுத்த 2 நம்பர். நல்லா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். வித்தியாசம் எடுங்க, வித்தியாசம் எடுங்க. மேக்ஸிமம் இந்த 2 ஸ்டெப்புக்கு அப்புறம் அதிகமாக போகாது. நம்ம இதுலேயே மேக்ஸிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த 2த்துக்கும் சேர்த்து கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். ரைட், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கான ஆன்சர் 52 65. 180. If A, B, C, D, E, F, G, H is equal to the number of 2, 4, 6, 8,
10, 12, 14 அப்படியே ரெண்டு ரெண்டாக கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். ஓகே, வேல்யூ நான் கொடுத்துருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் பாருங்க 8ன்னு போட்டுக்கிறேன். பி எஃப் டிவைடட் பி ஏ கரெக்டாக. இப்போ எஃபோட மதிப்பு 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. எஃபோட மதிப்பு 12 வகுத்தல் ரூட்டுக்குள்ள பி போடுறோம். பியோட மதிப்பு 4 ப்ளஸ் ஏவோட மதிப்பு 2 பெருக்கல் டியோட மதிப்பு 4 8. ரைட்டா? இப்போ இது என்ன பண்ணலாம்னா, இது ரூட்லேருந்து நான் வெளியே எடுத்தேன்னா எனக்கு 2 கிடைக்கும். 12 டிவைடட் 2 என்ன வரும்னாக்கா 6ன்னு கிடைக்கும். இப்போ நான் ரூட்லேருந்து வெளியே எடுத்தா 2 இப்படி இருக்கும். 12 வகுத்தல் 2 அடிச்சோன்னாக்கா எனக்கு 6ன்னு கிடச்சிடும். இப்போ இந்த இடத்துல என்னன்னாக்கா இந்த 2 நம்பர் இந்த மாதிரி இருக்கு சொல்லும், நான் ரூட்டுக்குள்ள ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். இப்படி இருக்குனாக்கா ஒட்டுக்கா நான் உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ என்ன வரும்னாக்கா எனக்கு இதை சால்வ் பண்ணால் எனக்கு ரூட் 16ன்னு வரும். அப்போ ரூட் 16 நான் வெளியே எடுக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 கிடைக்கும். அப்போது 6 + 4 என்ன வரும்னாக்கா 10ன்னு வரும். ஐயோ 10 ஆன்சர் ஆப்ஷன் இல்லையா? 1 2 3 4 5 5வது லெட்ரு 1 2 3 4 5 5வது ஏ. அப்போ ஈயோட மதிப்பு தான் 10. சிம்பிள் தான், ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கணக்கு மாதிரியே இருக்குது, ஒரு ரீசனிங் கணக்கு மாதிரி இருக்குது. இதுவும் டிஎன்பிசியில் கேட்ட சம் தான், இந்த மாதிரியும் கேட்பாங்க. ஸோ இப்போ என்னெல்லாம் கேட்குறாங்கன்றது நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கும். என்ன மாதிரி கேட்குறாங்களோ அதை அழகாக போர்ட் மாஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி எடுத்தீங்கனாலே ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ரைட், இதுக்கு ஆன்சர் இ. 181. விச் நம்பர் ரிப்ளேஸ் த கொஸ்டின் மார்க் ஃபார் த ஃபாலோயிங் நம்பர்? என்ன கொடுத்துருக்காங்க? 2 3 5 7 11 13 17 19. ஒரு சிலருக்கு இதை பார்த்தோன்னே சட்டுன்னு ஆன்சர் தோணிடும், ஒரு சிலருக்கு கண்டிப்பாக தோணாது. கடைசி வரைக்கும் ஆன்சர் வராமல் கூட நிறைய பேர் போயிருக்காங்க. அப்போ இந்த நம்பர் என்ன கேட்க வராங்க பாருங்க. 2 3 கூட்டினா 5, 7 11 கூட்டினா வரல, 17 19 கூட்டினா என்ன வரும் தெரியுது, கூட்டினா தான் வந்ததான். இது ரெண்டுக்கு பேருக்குன்னா 14 வரணும், இதுவும் வரல. இது ஸ்கொயர் பண்ணி இதையும் ஸ்கொயர் பண்ணி ரெண்டுத்தையும் கூட்டி அதை வந்து ஸ்கொயர் நம்பர் எடுத்தாலும் அதுவும் வரல. 4 49 மைனஸ் பண்ணாலும் வரல. அப்போ இந்த மாதிரி எந்த காம்பினேஷனுக்குள்ள அடங்கலைன்னா முதல்ல அந்த நம்பர் எது லைனாக எழுதுறீங்க, என்ன சீரீஸில் இருக்குன்னு பார்த்து அந்த நம்பர் முதல்ல லைனாக எழுதுங்க. அதை வச்சு நம்ம எதனால கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். 2 3 5 7 11 13 17 19 அடுத்து கொஸ்டின் மார்க். இந்த நம்பர் இப்படி டைரெக்டாக எழுதணுன்னே நம்மளால ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிக்க முடியும். என்ன பார்த்தீங்கன்னாக்கா 2 3 5 7 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரைம் நம்பர். ஒரு சிலருக்கு இதை பார்த்தோன்னே பிரைம் நம்பர் புரிஞ்சிடும், ஒரே 10 செகண்டில் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு கடைசி வரைக்கும் இது பிரைம் நம்பர் தானே கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் இதில் இருக்கிற வந்து அட்வான்டேஜும் சரி டிஸ்அட்வான்டேஜும் சரி. இதில் ரொம்ப அட்வான்டேஜும் இருக்குது, ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா ஆன்சர் டக்குன்னு கிடச்சிடும், கடைசி வரைக்கும் ஆன்சர் கிடைக்கவே கிடையாது. 2 விஷயமும் இருக்குது. அப்போது இதுக்கு அடுத்த பிரைம் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சாக்கா இதுக்கு ஆன்சர் போட்டுடலாம். 19க்கு அப்புறம் என்ன வரப்போகுது? 20 21 22 23 வரப்போதா? ரைட்டு. 20 பிரைம் நம்பர் இல்லை. 21 3 ஏப்ரல் 7 ஏப்ரல் போடும். 22 வராது. 23 பிரைம் நம்பர். ரைட், அவ்வளோதான். மீது எந்த நம்பரும் பிரைம் நம்பரே கிடையாது. 21 வராது. 25 5 ஏப்ரல் அடிப்படும். 27 9 ஏப்ரல் 3 ஏப்ரல். அப்போது 23 எதனையுமே அடிப்படுது, 1 இந்த 4 அடிப்படுற நம்ம ஒரே நம்பர் 23 தான். அப்போ டேரெக்டாக நம்ம 23 கண்டுபிடிச்சிட்டு போகலாம். பிரைம் நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா லக்கு, தெரியலனாக்கா இதில் எதனா வந்து கண்டுபிடிச்சி நின்றீங்கன்னா கடைசி வரைக்கும் கண்டுபிடிச்சினே தான் இருக்கணும். மேக்ஸிமம் 1 மினிட் இந்த கான்செப்டுக்கு 1 மினிட் ஸ்பெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா 2 மினிட். அதுக்கப்புறமும் என்னால் கண்டுபிடிக்கணும்னா விட்டுட்டு போகிறது தான் புத்திசாலித்தனம். ரைட். 2 days are rolled together. Find the probability of getting a doublet or sum of faces as 4. அப்போ 2 பகடைகள் உருட்டப்படும் போது அதோட இரட்டிப்பு எண்ணும் முகங்களின் கூடுதல் 4 அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முதல்ல 2 பகடை உருட்டினா என்ன காம்பினேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம்.
நீங்கள் இதை நம்பராக ஏற்றுக்காதீங்க, நடுவில் கம்மா போட்டு எடுத்துங்க. கம்மா போட்டு தான் டைமை வந்து நான் வந்து ஃபாஸ்ட்டாக எழுதிட்டேன். எனக்கு இந்த மாதிரி எதுனால எனக்கு புரிஞ்சிடும். நடுவில் எல்லாத்துக்குமே கம்மா போட்டுக்கணும். நீங்கள் அது உட்காந்து போட்டு தான் டைம் வேஸ்ட்டு. நான் என்ன பண்ண போகிறேன், அதில் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறாங்க, டபுளட் கண்டுபிடிக்க போகிறேன். யாரெல்லாம் டபுளட்டாக இருக்காங்க பாருங்க. ஃபஸ்ட்டு 1 1, அடுத்தது எங்கள் எல்லாமே டபுளட்டில் இருக்காங்க. ஓ 1 1, 2 2, 3 3, 4 4, 5 5, 6 6. அப்போ 6 நம்பர் எனக்கு வந்து டபுளட்டில் கிடச்சிது. அதுக்கு அடுத்தது ஃபேஸ் நம்பர் கூட்டினா 4 கிடைக்கணும். எதை ரெண்டையும் கூட்டினா எனக்கு 4 கிடைக்கும்? 1 3 கூட்டினா 4 கிடைக்கும். ரைட்டா? அடுத்தது இந்த சீரீஸில் எதுவும் கிடையாது. 2 2 கூட்டினா 4 கிடைக்கும். இந்த சீரீஸில் எதுவும் கேட்டால் 3 1 கூட்டினா 4 கிடைக்கும். இதுக்கு மேலே போகிறது வேஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே 3 2க்கு 5 வந்துருச்சு. இதுக்கு மேலே போகிறதே வேஸ்ட்டு தான். ஏன்னா இது கீழே வந்து இது 5, இது 4, இது 3, இதில் வந்து 1. மொத்தமாக எனக்கு இதில் ஒரு 6, இதில் ஒரு 3 கிடச்சிது. இங்கே என்ன ட்விஸ்ட்டுன்னு கேட்டிங்கனாக்கா, எடுத்த நம்பரே திரும்ப எடுக்கக்கூடாது. இந்த ப்ராபபிலிட்டியில் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஒரு வாட்டி ஒரு நம்பர் நம்ம எடுத்துட்டோம்னா திரும்ப அந்த நம்பரை கண்டிப்பாக எடுக்கவே கூடாது. அப்போ எடுத்துனாக்கா நமக்கு ஆன்சர் தப்பாக தான் வரும். ஏன்னா இந்த டபுளெட்டில் 2 2 போயிடுச்சு. திரும்ப நான் எடுக்க சொல்ல 2 கூட்டினா 4 இருந்தாலுமே நான் இதை எடுக்கக்கூடாது. அப்போது நீங்கள் அதை பண்ணுறீங்களான்றதுக்காக தான் இதை எழுதி பண்ணுறீங்களா இல்லை நம்ம மைண்ட்லேயே வந்து போட்டு பண்ணிடுமா அப்படின்றது தான். எழுதி பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். மைண்ட்லேயே நீங்கள் வந்து டபுளெட்லாம் தெரியும் எனக்கு எழுதிடுவேன், அதுக்கப்புறம் இந்த நம்பர்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றப்போ மாட்டிப்பீங்க. அப்போ இந்த மாதிரி கணக்கு எழுதி ப்ராப்பராக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 6 + ஒரு 2, மொத்தமாக எனக்கு 36 காம்பினேஷனு. அதில் 8 ப்ராபபிலிட்டி கிடைக்குது. இவ்வளோ தான் ஆன்சரு. இது அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னாக்கா 9 2 நாளாக எப்படி அடிக்கலாம், 2 முறை 9, 2/9. ஆன்சர் 2.9. சிம்பிள் தான். ஓகே, இதுவும் ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்களா? இந்த மாதிரி சீரீஸும் நிறைய கேட்பாங்கப்பா. இந்த மாதிரி கூடமா ஒரு சிம்பிள் கொடுத்துட்டு என்னது கொடுக்குறாங்க, என்ன கேட்க வராங்கன்னு ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கும். ரைட். கொடுக்கப்பட்ட தொடரில் முதல் பாதி பின்னோக்கி வரிசையில் எழுதினால் வரும் தொடரில் வலது பக்கத்திலிருந்து 14ஆக அமையும் உறுப்பினை காண்க. ஒரு சிலருக்கு தமிழில் படித்தா புரியாது, ஒரு சிலருக்கு இங்கிலீஷில் படித்தா புரியாது. நான் ரெண்டுத்தையும் படித்து சொல்கிறேன். இஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் த சீரீஸ் இஸ் ரிட்டன் இன் ரிவர்ஸ் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா யாரு? முதல்ல அது 2 ஆர்டராக பிரியும். நான் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 20 21 22 இருக்குது. அப்போ 11 14 பிரிச்சுக்கலாம். 2 4 6 8 10 2 4 6 10 11 நம்பர். இதெல்லாம் சொல்கிறேன்னாக்கா இந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ் இதில் அதில் ரிவர்ஸில் எழுதணுமா? இந்த கொஸ்டின் மார்க் முன்னாடியும் இந்த 4 வந்து பின்னாடி வர மாதிரி ரிவர்ஸில் எழுதணும். அந்த கான்செப்ட் நான் அப்புறம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்ன வரும், தென் which element will 14 from the right. ரைட்னா இது, இந்த எண்டு ரைட்னா இதுன்னு நினச்சிக்க போறீங்க. நல்லா பார்த்துங்க. ரைட் ஹேண்ட் இது இந்த பக்கம் ரைட் சைட்லேருந்து வரும், இந்த பக்கம் லெஃப்ட் சைடு. இப்படி இந்த ஸ்டார்டிங் 1 2 3 எழுதுறது நம்ம லெஃப்ட் டு ரைட் எழுதுறோம். உருது எழுதுவாங்க பார்த்தீங்களா, இந்த கான்செப்டில் எழுதுவாங்க. அவங்க வந்து ரைட் டு லெஃப்ட். இதில் தெளிவாக வந்துக்கணும். இதுவே நம்ம மாற்றி போட்டோம்னாக்கா மொத்த சமம் தப்பாயிரும். அப்போது இங்கேருந்து தான் எழுத சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, இந்த சமம் சிம்பிளாகவே எடுக்க முடியும். நம்ம எழுதியும் எடுக்கலாம், எழுதாமல் எப்படி எடுக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். 2 பாதையை பிரிச்சிட்டிங்களா? நான் இதை தான் நான் பண்ண போகிறோம், ரிவர்ஸில் எழுதுன்னு சொல்லிடுறேன். அது அப்படியே இருக்கட்டும், அதே எழுதுனா டைம் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 14 ஃப்ரம் த ரைட் ஹேண்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அது வந்து ரிவர்ஸ் ஆர்டருக்கு சொல்லுது இருக்க போகுது. 11 12 13 14. அப்போ ஆன்சர் இதுக்கு வந்து என்னன்னா ப்ளஸ். எப்படி சார் இங்கேருந்து இப்படி எடுத்துட்டு நீங்கள் இந்த பக்கம் ஆன்சர் போனீங்க அப்படின்னா, இது என்ன ஆர்டரில் எழுத சொன்னாங்க, ரிவர்ஸ் ஆர்டர் எழுத சொன்னோம். 3 A ஆஷ் B 9 R S ப்ளஸ் P 4. இது எதுக்கு அவன் ரிவர்ஸ் ஆர்டர் எழுத சொன்னானாக்கா, எழுத சொல்லோ கண்டிப்பாக தப்பு பண்ணுவீங்க. இங்கே எழுத சொல்ல ஏதாவது ஒரு வார்த்தையை கண்டிப்பாக மாற்றி தான் போடுவீங்க. அதுதான் எழுத சொன்னது. அதுதான் நான் எழுதாமல் அதை பண்ணேன். அப்போ நல்லா கவனிச்சிங்க. இதில் இங்கேருந்து கூட சொல்ல எனக்கு 11 கட்சிச்சு. இது ரிவர்ஸ் ஆர்டர் தான் இருக்க போகுது. அப்படின்றப்போ நான் இங்கே இது வரைக்கும் 11, இதை 12 13 14 ஈஸியாக எடுத்துகிட்டு போயினே இருக்கலாம். ஏன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்க போகுது. இப்போ இங்கேருந்து என்ன வருது, 11 12 13 14 ப்ளஸ் அதே தான். இப்படி போனாலும் அதே கான்செப்ட் தான். சப்போ இது எழுதுறீங்கன்னா அவன் எழுத வைக்கிறதுக்கான ரீசனு நீ தப்பு பண்ணணுன்றதுக்காக தான். தப்பு பண்ணி வேற ஏதாவது முன்ன பின்ன மாற்றி பண்ணணும். எல்லா ஆன்சரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்ன பின்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ரைட், இது பார்த்துங்க. இந்த வேர்ட் எக்ஸாமினேஷன் இஸ் டினோட்டட் பை FYBNJOBU இந்த கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட்னா என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன தொடர்பு இருக்குது ரெண்டுத்துக்கும் பார்த்துங்க. EFXYAB கடைசி வரைக்கும் TUIJ
ஓபி என்ஓ ஓகே எல்லாமே அடுத்தடுத்த லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட்டு என்ன எழுதலாம், அடுத்த லெட்டர் தெரிஞ்சாலே போதும். சி எஃப் ஆர்எஸ் எஃப்ஜி அதை தான் பார்த்துட்டேன். ஓகே பாருங்க டிஎஃப்எஸ்யூஜேஜி எல்லாமே ஜி வச்சு தான் வருது. டிஎஃப்எஸ் வராது. டிஎஃப்எஸ்யூஜேஜி ஜேடி ஆன்சர் வந்து பி. பாருங்க இந்த மாதிரி கொடுத்தா எவ்வளோ கன்ஃபியூஷன் இது பாருங்க. எல்லா ஆன்சரும் என்ன மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க. இதுவும் டிஎன்பிசி சம் தான், டவுட்டே வேணாம். நாங்கள் யாரும் எடுக்கல, டிஎன்பிசியில் கேட்ட சம் தான். இந்த மாதிரிலாம் கேட்டால் ரொம்ப கஷ்டம். ஒரு வார்த்தையை மாற்றி கித்தி போட்டோம், 6 கலரில் போட்டோம். இப்போ நான் பண்ண தப்பு பண்ணிங்கன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சுன்னா இந்த மாதிரி ஆன்சர் ஆப்ஷன் அந்த மாதிரி ஆன்சர் ஆப்ஷன் வச்சாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ எதனா தப்பு குப்பு நடந்துச்சு வரல அப்படின்னாக்கா அதை விட்டுட்டு 2-3 சம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அது பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு தெளிவான முடிவு முடியும். ஏன்னா சிலரால் கண்டுபிடிச்சிக்க முடியும், பலரால் வந்து இந்த தப்பு என்ன பண்ணுறோன்றது கண்டுபிடிக்காமல் இதுலேயே வந்து டம்ப் ஆகி உட்காந்துட்டு இருப்போம். அப்போ அந்த வேலை வேணாம். இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பி. ஃபில் இன் த பிளாங்க்ஸ். 4 5 9 பெரிய லெவலில் வந்து வித்தியாசம் இல்லை, அதனால நம்ம வித்தியாசமாக எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப பெருசு பெருசெல்லாம் போல. ரெண்டுத்துக்கும் 1 4 9 16 என்ன சீரீஸ்க்கு போதும் 1 4 9 16 எல்லாமே ஸ்கொயர் நம்பரு. அடுத்தது 25 34 கூட 25 கூட்டினா 59. சிம்பிளாக எடுத்துடலாம், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக இல்லை, நார்மலாக வித்தியாசம் எடுங்க. அதுக்கு அடுத்தது என்ன சீரீஸ் போகுதுன்னு பாருங்கள். முன்னாடி பார்த்தோம்ல +6 -2 அந்த மாதிரி சீரீஸ் போகலாம், இல்லை 6 6ன்னு போகலாம், 2 2 போகலாம், எப்படி வேணா போகலாம். இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயர் நம்பராக போகுது, கியூப் நம்பராக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதையும் கூட்டினா 59, ஆன்சர் 59. சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. 100 101 100 கொஷின் மார்க்கு. நடுவில் நம்பர் விட்டாலே பிரச்சனை தான், கண்டுபிடித்து ரொம்ப கஷ்டம். அந்த சீரியஸ் சின்னதாக மாட்டிச்சுன்னா பரவாயில்ல, நடுவில் கொடுத்துட்டு மிஸ்ஸிங் நம்பர் கேட்குறாங்கனாவே கொஞ்சம் கஷ்டம். 101 100னா -1 போகுது. தெரில, இதுவும் தெரில, இதுவும் தெரில. இது என்ன வரும்? 16 56 56 66 25 எல்லாமே மைனஸ் போகுது. -1 -14 போன சம் மாதிரியே தான் இருக்குது இதுவும். அப்போது இந்த இடத்துல நமக்கு -4 -9 வரணும். அப்போது இங்கே 4 வருதுன்னா 96 வரும். 96 87 போச்சுன்னா -9. கரெக்டாக தான் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. அப்போது இந்த இடத்துல 4 போட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த கொஸ்டின் மார்க்லாம் வரும்னாக்கா 96. எப்படி கண்டுபிடிச்சேன்னா இது இங்கே 1 இருக்குது, 4 9 16 25 போன சம் பார்த்ததுனால அப்படியே கொஞ்சம் டக்குன்னு வந்துருச்சு. சப்போஸ் எக்ஸாம்பிள் கேட்டாலும் இந்த 16 25 பார்க்க சொல்லி தெரிஞ்சிடும், அது ஸ்கொயர் நம்பர் தான். அதை வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி போடுவோம். இந்த மாதிரி ஈஸியாக கேட்டால் பரவாயில்ல, வேற ஆனால் கொஞ்சம் ஏடா குடும்பமாக கேட்டாங்கன்னா அது இன்னும் கஷ்டமாக இருக்கும். ரைட்டு, இதுக்கான ஆன்சர் 89 96. இதுக்கான ஆன்சர் வந்து 96. 187 ஒரு சீரீஸாக கொடுத்து கேட்டிருக்காங்களா? 1/2 3/5 5/10 7/17. ஃபஸ்ட்டு என்ன சீரீஸ் போகுது பாருங்கள். மேலே 1 3 5 7 1 3 5 7 இதெல்லாம் வந்து பகா எண்களாக இருந்தாலும் 1 வந்து பகா எண் கிடையாது. அப்போ கண்டிப்பாக இது பகா எண் சீரீஸில் போல. இப்போ 1 3 5 7 கண்டிப்பாக 9 தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 1 இல்லைன்னா நான் 11 போட்டிருப்பேன். இந்த 1 பகா எண் கிடையாது அப்படின்றப்போ கண்டிப்பாக நான் 9 தான் போடுவேன். ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட தூரம் 2 2 போகுது. சரி, கீழே என்ன கேட்டு வச்சுருக்காங்க? 2 5 10 17. இது கொஸ்டின் மார்க். என்ன கண்டுபிடிக்குது? 9 வச்சு எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர் இருக்குது. அப்போ கஷ்டமா? என்ன கான்செப்டில் போகுது இது? 2 கூட்டி 3 2 3 கூட்டினா 5 5 5 கூட்டினா 10 10 7 கூட்டினா 17 17 9 கூட்டினாக்கா 26. அப்போ 9/26.
பேர் தான் லாஜிக்கல் ரீசனிங்கு. சுத்தமாக லாஜிக்கே இருக்காது, கண்டுபிடித்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த 9 சீரிஸ் வச்சு நீங்கள் இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் இந்த மாதிரி எழுதிட்டு என்ன கேட்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எதனா இந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி பார்த்துட்டே வாங்க. எனக்கு பார்த்தோன்னே தோணுச்சு, எனக்கு கூட தெரியாது, நான் பார்த்தோன்னே தோணுச்சு, அதனால் நான் போட்டேன் அதை. மேபி நான் கூட எக்ஸாம் ஹாலில் அந்த ப்ரெஷரில் கொஞ்சம் டைம் கூட எடுத்துருந்துக்கலாம், ஏன்னா கண்டுபிடிக்காம கூட வந்துருக்கலாம். ஏன்னா நான் பின்னமாக யோசிச்சிருந்தனாக்கா கடைசி வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். இது லாஜிக்கல் ரீசனிங் யோசிச்சதுனால தான் இந்த மாதிரி நம்ம கரெக்டாக அந்த வேவ் போயிடுறோம். எக்ஸாம்பிள் கேட்க சொல்றது பார்த்தீங்கன்னா நான் இது என்ன நினைப்பேனாக்கா ஒரு ஏபிஜிபி சீரிஸ் நினச்சிருவேன். அப்படின்றப்போ பின்னமாக இருக்க சொல்ல நான் இது ரெண்டுத்தையும் எடுத்து வகுத்து பார்க்குறதோ இல்லை கூட்டி பார்க்குறதோ ஏதாவது பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் இதுக்கு அடிச்சு இதுக்கு வந்துருப்பேன். ஸோ இப்போ இது நம்ம இந்த சீரிஸ் உள்ள லாஜிக்கலாக பார்த்துன்னு அதனால அந்த மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன் நான். ரைட், இதுக்கான ஆன்சர் 9/26. இந்த மாதிரி பாக்ஸ் வச்ச சம்ஸும் ரிஸ்க் தான். சில நேரங்களில் ஈஸியாக இருக்கும், பல நேரங்களில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டஃப். 9 6 4 3 2 10 x 24 27 20 இது ஒன்று தான் கரெக்டாக வருது. 2த்துக்கு வித்தியாசம் 1, 2த்துக்கு வித்தியாசம் 3, 2த்துக்கு வித்தியாசம் வரல. வேறு என்ன பண்ணலாம்? இருபத்தி 4 36 வரல. 2 பெருகுனா 36 6 ஸ்கொயரு 81 9 ஸ்கொயரு. அப்போது 10 ஸ்கொயர் வரணும்னா நான் 2 கூட 50 பெருகணும். இப்போ ஆன்சர் 50. இப்போ சிம்பிள் தான். என்ன சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நடு நம்பர் விட்டுடுறாங்க, மேலே இருக்கிற 4ம் கீழே இருக்கிற 9 ரெண்டுத்தையும் பெருக்குனா எனக்கு 4 9 2 பெருக்குனா எனக்கு 36 கிடைக்குது. நடுவில் இருக்கிற நம்பர் 6ன்னு இருக்கு. அப்போது 6 ஸ்கொயர் தான் 36. அதேமாரி இந்த கான்செப்ட் எடுங்க, 3 27 ரெண்டுத்தையும் பெருக்குனா எனக்கு 81 கிடைக்குது. இது 9 ஸ்கொயரு. சரி ரைட்டு. இந்த ரெண்டு ஒரே சீரீஸில் பார்த்தோன்னா நான் இதையும் அப்படியே எடுக்கிறேன். 2 என்ன பெருக்குனா இந்த இடத்துல எனக்கு 10 ஸ்கொயராக வரணும் அப்படின்னா 100 போட்டால் தான் 10 ஸ்கொயர் வரப்போகுது. அப்போ 2 கூட நான் என்ன பெருக்கணும்? 50 பெருக்கணும். ஆன்சர் 50. இந்த கொஸ்டின் மார்க்கில் நான் இந்த எக்ஸ்ன்றதுல 50 போட்டேன்னா 2 50 100, 10 ஸ்கொயர் எனக்கு 100. சிம்பிள். ஆன்சர் 50. ரைட். 189 என்ன கொடுத்துருக்காங்க? 382 இஸ் ரிட்டன் அஸ் 238. என்ன கேட்க வராங்க தெரியலையே. 382 238 473 மாற்றி எழுத சொல்கிறாங்க. எழுதிட்டு பின்வரும் எண்களில் எந்த இரு எண்கள் வித்தியாசம் மிக குறைவானதாக இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு நான் இந்த மேலே கொடுத்துக்கிற இந்த கான்செப்டில் நான் கீழே இருக்கிற எல்லா நம்பரும் முதல்ல நான் எழுதணும். எழுதிட்டு அது ரெண்டுத்தையும் நான் இடைப்பட்ட தூரம் எது குறைவான வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி, இவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே கொடுத்துக்கிற நம்பரை இந்த 382 238 எழுதிக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இந்த 2 தூக்கி முன்னாடி போட்டுக்கிறாங்க. அதாவது 2 தூக்கி முன்னாடி போட்டுருக்காங்க. அப்போது நான் ஃபஸ்ட் நம்பரில் பண்ண வேண்டிய கான்செப்ட் எல்லாமே என்ன பண்ணணும்னாக்கா முதல் நம்பர் தூக்கி முன்னாடி போட்டுருணும். இந்த ரெண்டாவது கான்செப்ட் என்ன பண்ணிக்கிறாங்க பாருங்கள். 4 7 3 கொடுத்துருக்காங்க. இதில் எது தூக்கி என்ன பண்ணியிருக்காங்க தெரியல. இதை தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க. இல்லை அப்படியே போடல. 4 7 3 இதுலேயும் இதுதான் தூக்கி முன்னாடி போட்டிருக்காங்களா? ரைட். 3 தூக்கி இதில். அப்போ 2த்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடைசி நம்பர் தூக்கி முன்னாடி போட்டிருக்காங்க. அப்போ ஒன்று எழுதி பார்த்துலாமா? 382 இது ஒரு நம்பரு. 629 728 இது ஒரு நம்பரு. 629 568 இது ஒரு நம்பரு. 728 847. ரைட். முன்னாடி தூக்கி போட்டலாமா? 47 238 அடுத்து 962 872 962 856 872 784. ரைட். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்ன வருது? 38. 100 கூட்டினா
109 வருது. இது 238, 100 கூட்டினா 338, அது கூட ஒரு 9 கூட்டுறேன் 347, 109 டிஃப்ரென்ஸ் வருது. இது எடுத்துக்கலாமா? இது எடுத்துக்கினா என்ன வருது? 872. 100 கூட்டினா 972, இப்போ 10 கம்மியாகுது 90. நெக்ஸ்ட்டு 856, 956, அப்போது 106 டிஃப்ரென்ஸ் வருது. இங்கே 784, 884 அப்படின்றப்போ இப்படி காய்ச்சியாக பார்த்தலாம். 12 4 போச்சுன்னா 8 6 இருக்குது. 12 2 மீதி 1. ஓகே, இதுக்கு வந்து 88. அப்போது இதுக்கு 109, 90, இது 106 வருது. இதுக்கு வந்து 88 வருது. இருக்கிறதுலே குறிய வித்தியாசம் தான் கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. வேறு வழியில் இப்படி தான் கண்டுபிடிச்சாலும் டைம் ஆகும், கண்டிப்பாக டைம் ஆகும், டவுட்டே இல்லை. இந்த மாதிரி சம்லாம் கேட்பாங்க. குரூப் 1 ஸ்டாண்டர்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி சம்ஸ் இருக்கும். இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ் ஏ டி, பி வந்து இ, சி வந்து எஃப், ஜி, டி வந்து ஜி. இப்போ ஏபிசிடியே வந்து ஆர்டரே அரேஞ்ச் பண்ணிடுறோம், வேறு மாதிரி மாற்றிருக்கிறாங்க. இப்போ ஏபிசிடி தனியாக தான் எழுதணும். ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் ஓ பி. ஏ வந்து டின்னு ஆரம்பிக்கிறாங்க, பி வந்து இ, எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி. இந்த கான்செப்டில் போகுது. இப்போ என்ன எழுதுறாங்க? KHOOR. இதை வந்து நான் தெரியணும். இந்த ஃபார்மெட்டில் இருக்கிறத என்னவா மாற்றணும் அப்படின்றது தெரியணும். கே எங்கே இருக்குது? கேக்கு நேராக ஹெச், ஹெச் எங்கே இருக்குது? இ. ஓ எங்கே இருக்குது? எல். திரும்ப எல். ஆர் எங்கே இருக்குது? ஓ. ஹலோ. இங்கே கீழே வச்சும் பண்ண முடியும். சரி, தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஹலோ வந்து கரெக்டான வார்த்தை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. வேறு எதனா கூட கொடுத்துருந்துருக்கலாம். அதனால வந்து நம்ம போட்டு முறையாக எழுதுறது நல்லது. இது எழுத சொல்ல கரெக்டாக இந்த மாதிரி எழுதிங்க. சார் எத்தனை சம் சார் நான் ஏபிசிடி எழுதிங்கன்னாக்கா, டிஎன்சியில் கேட்க போகிறது இது வந்து 5லேருந்து 6 சம் தான் கேட்க போகிறாங்க. இதில் 1 or 2 தான் இந்த மாதிரி ஏபிசிடி வரப்போகுது. நீங்கள் இது ஒரு வாட்டி இந்த ஏபிசிடின்றதை கரெக்டாக எழுதினாலே போதும். 191. There are 10 true or false questions in the examination. Then these questions can answer it. ஃபர்ஸ்ட்லேயே நம்ம பார்த்துட்டோம், அதே தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. ட்ரூ ஆர் ஃபார் கொஸ்டின் சொல்லிட்டாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ன்றது 2 காம்பினேஷனு. 2 காம்பினேஷனுக்கு எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க? 10. 2 நடக்கு 10 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1024. இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இல்லைனா பைனரி நம்பர்ஸ் நான் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கையிலே சொல்லி கொடுத்துருக்கேன். 2 4 8 16 32 64 128 256 512 1024. 10வது நம்பர் தான் 1024. அப்போது 1024 ways. அத்தனை வழிகளில் நம்ம வந்து அந்த கொஸ்டினுக்கு விடையளிங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் தான் நீங்கள் டக்குன்னு முடிச்சிட்டுனாக்கா ஆல்ரெடி பார்த்தாச்சு இது. ஓகே. இன் a magic square given below, each row, column and diagonal should have the same sum. Find the value of x, y, z. இது வந்து ஒரு மேஜிக் பாக்ஸ் ஆம்பா. இந்த மேஜிக் பாக்ஸில் எந்த பக்கம் கூட்டினாலுமே, அதாவது கிராஸில் சரி, இந்த பக்கம் கூட்டினாலும் சரி, இந்த நேராக காலமாவோ ஹரிசாண்டல் வெர்டிகலாவோ இந்த கிராஸில் எப்படி கூட்டினாலுமே ஒரே வேல்யூ தான் வரும். அப்படின்றப்போ எக்ஸுக்கு ஒய்க்கு ஜெட்டுக்கு அதோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது உங்களுக்கு கிளியராக தெரியுதான் தெரியல. இந்த பாக்ஸ் நான் வேணா கிளியராக எழுதுறேன். கொஞ்சம் பிளர்ராக தெரியுது, எனக்கே பிளர்ராக தான் தெரியுது. இது ஜெட்டு. அப்போது எந்த பக்கம் கூட்டினாலும் ஒரே வேல்யூ கிடைக்குங்கனாக்கா, ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல எக்ஸ் ஒய் செட் இல்லாமல் ஒரே வேல்யூ கிராஸ்லேயோ இல்லை சரி ஹரிசாண்டலோ வெர்டிகலாவோ எங்கன்னா இருக்கான்னு நம்ம செக் பண்ணோம். இதில் பார்த்தா எக்ஸ் இருக்குது, இதில் ஒய் இருக்குது, இதில் செட் இருக்குது, இந்த பக்கம் பார்த்தா ஒய் இருக்குது, இதில் தான் எதுவுமே இல்லை. அப்போ என்ன வருது பாருங்க. முதல்ல 10 -10 -3 -13 -13 4 போச்சுன்னா எனக்கு -9. இப்போ ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். எந்த பக்கம் கூட்டினாலும் எனக்கு -9 வரணும். அப்போ அந்த இடத்துல நான் வேல்யூ போடணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போது 1 -10 எக்ஸ் விட்டுறேன், நான் ஒய்யும் விட்டுறேன். 3 -2 6
4 இப்போ Z. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இது மொத்தமாக பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிது? எனக்கு -9 கிடச்சிது. அப்போ இந்த இடத்துல -9 அப்படின்னு கிடைக்கணும்னா ஆல்ரெடி -9 தான் இருக்குது. அப்போ நான் இங்கே 0 போட்டால் போதும். அப்போ எக்ஸோட மதிப்பு 0. ரைட். இந்த இடத்துல -6 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணாக்கா அதாவது 1 வந்து கூடுதலாகுது. அப்போ போச்சுன்னா எனக்கு -5 கிடைக்கும். அப்போ -9 வரணும்னா நான் -4 பண்ணணும். ஒய்யோட மதிப்பு -4. இது Z தான் இருக்குது. இந்த இடத்துல தான் இருக்குது -6 இருக்குது, 4 இருக்குது. அப்போ -2 கிடைக்கும். அப்போ நான் -7 பண்ணணும். இப்படி கூட்டினாலும் பாருங்க -7 -2 -9 கிடச்சி. இப்படி கூட்டினாலும் பாருங்க 10 -1 -9 கிடச்சி. அப்போ Z மதிப்பு -7. எந்த இடத்துல இருக்கு? Xக்கு 0, Yக்கு 4, Zக்கு 7. இதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. மாற்றி ஏற்றி போட்டு போறீங்க. ஆன்சர் வந்து C. சிம்பிள் தான். நீங்கள் ஒரு ஆப்ஷனை எடுத்து பொருத்தி பார்த்தாலும் ஆன்சர் வரும். சார் அப்படி போடக்கூடாதுன்னு கேட்டால் போடலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. இப்படி எத்தனை பேர் யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ இதுவும் ஒரு நல்ல மெத்தட் தான். பேசிக்காக ஒரு 90% வந்து இதுதான் யோசிப்பீங்க. ஓகே தான். பட் இதுவும் தெரிஞ்சு வச்சிங்க என்னன்னு சொல்லிட்டு நான் போட்ட மெத்தடும் தெரிஞ்சு வச்சிங்க. 193. சரி, அதே சீரிஸ் தான். விச் எலிமெண்ட் இஸ் 7th to left of 16th element from the right left in the above series? இன்னுமே புரியலையே. ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க. தொடரில் 16வது உறுப்பிற்கு இடதுபுறம் உள்ள 7வது உறுப்பு என்ன? 16வது உறுப்புக்கு இடதுபுறம். இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது. இதில் 16வது உறுப்பு இங்கேருந்து இடதுபுறமாக கேட்குறாங்க. அதாவது இங்கேருந்து பி போல் இங்கேருந்து இது பக்கம் கேட்குறாங்க. அதாவது சென்டர்லேருந்து இடதுபுறம் லெஃப்ட் சைடில் வர சொல்கிறாங்க. முதல்ல 16வது உறுப்பு நான் கண்டுபிடிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. இது 16வது உறுப்பு. அங்கேருந்து 16வது உறுப்பு இருக்குது. இந்த உறுப்பு இருக்கு இடதுபுறம் உள்ள 7வது உறுப்பு 1 2 3 4 5 6 7 ஏ. இதில் சில தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன நான் சொல்லிடுறேன் பாருங்க. இங்கேருந்து 16வது உறுப்பு எனக்கு பர்சன்டேஜ் கிடைக்குது. அப்போ அங்கேருந்து 7வது உறுப்பு இதுலேருந்தே கவுண்ட் பண்ணிடுவான். 1 2 3 4 5 6 7 3ன்னு சொல்லிட்டு. நல்ல வேலை ஆன்சரில் இல்லை. அது வேற நாம கொடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ நான் எடுத்துருந்தேன்னா கண்டிப்பாக அதில் 3 வச்சிருப்பேன் நான். இல்லை இந்த பக்கம் இந்த ஆஷ் வச்சிருப்பேன் நான். அப்போது இது வந்து பர்சன்டேஜ் இருக்குதுனாக்கா Z இந்த குறியும் C 7 கொஸ்டின் மார்க் 3 A. அப்போ அதுதான் வந்து நமக்கு 7வது உறுப்பாக இருக்குது. ஐ மீன் இது வந்து ஸ்மாலர் தென் கிரேட்டர் தென் ஸ்மாலர் தென். ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து 16வது உறுப்பு எனக்கு இது. 16வது உறுப்பு இருக்கு 7வது உறுப்பு 1 2 3 4 5 6 7 ஈஸி தான். இந்த டைஸ் சம் பார்த்தோம்ல நம்ம காம்பினேஷன் ஏதான்ல அதே காம்பினேஷன் தான். என்ன கொடுத்துருக்காங்க? 2 dice are numbered. இந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ரெஸ்பெக்டிவ்லி they are rolled and sum of the number on them noted. The probability of getting 4. 4 தான் கேட்குறாங்க. அப்போ அங்கே எது சொல்ல நம்ம கரெக்டாக எழுதிட்டேன். இதில் சொல்ல கொஞ்சம் கஷ்டம் தான். எப்படி எழுதணும்னாக்கா ஃபர்ஸ்ட் நான் 1 எடுத்துக்கிறேன். 2 3 4 5 6. அப்போ அதுக்கு நான் எழுதணும்னாக்கா 1 1 1 1 1 2 1 2 1 3 1 3 2 1 2 1 2 2 2 2 2 3 2 3 3 1 3 1 3 2 3 2 3 3 3 3. இதுக்கு மேலே நான் போத்தவில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க கூடுதலே வந்து கேட்குறது 4 தான் கேட்குறான். அப்போது இந்த 4ன்றதே வந்துச்சு நமக்கு. 4 கூட 1 எப்படியும் 1 தான் இருக்கும், 0 வரப்போகிறது இல்லை. இங்கே நான் போகிறேன்னாக்கா எனக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. அப்போ இங்கே கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்து இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எழுதாமல் இங்கேயே முடிச்சுக்கலாம் கணக்கு. அப்போது இது 1 வரும், இது 1 வரும். ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு 4 கிடைக்குது. அடுத்தது இது 1 இது 1 ரவுண்ட் பண்ணிக்கிறேன் நான். 4 நம்பர் கிடச்சிது. 5 6 அவ்வளோதான். 6 நம்பர் மொத்தம் 36 காம்பினேஷனில் எனக்கு கிடச்சிக்கிறது 6. அடிச்சோனாக்கா 1/6. டேரெக்டாக அப்படியே கொடுத்துட்டாங்களா? அப்போது மொத்தம் 6/36 அப்படியே போட்டுக்கலாம். இந்த மாதிரி அடிச்சுட்டு எங்கே 1/6 காரணம் தேடிட்டு இருக்காதிங்க. ஆன்சர் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க, அடிக்காமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சில சமயம் கேட்பாங்க. அப்போ 6/36 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது ஃபுல்லாக எழுதிட்டு உட்காந்துட்டு இருக்காதிங்க. நல்லா தெரியும் 2 பகடிக்கான காம்பினேஷன் 36 நமக்கு கவுண்ட் வரும்னு சொல்லிட்டு அதில் வந்து 4 கூடுதல் 4ன்னு கேட்குறாங்க. அது மட்டும் போட்டால் போதும். 4 5 6 ஏன் சார் எடுக்கல அப்படின்னாக்கா இங்கே கூட என்ன நம்பர் கூட்டினாலும் 4க்கு மேலே போய்ட்டு நமக்கே தெரியுது. இருந்தாலும் அதை எழுதுறது வேஸ்ட். அதனால் நம்ம இது வரைக்கும் முடிச்சுக்கலாம். 195. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இன் த பிளேஸ் ஆஃப் விடுபட்ட எண் கேட்குறாங்க. 1 2 3 1 2 3 வச்சு கேட்டிருக்காங்க. இது மொத்தமாக 1 2 3 4 5 6 7 8 9 கொடுத்துட்டு கீழே சம்மந்தமே இல்லாத நம்பர் கொடுத்துக்கிறாங்க. 3 நம்பரை பெருக்கி பாருங்க.
4 28 28 மைனஸ் 1 இருக்குது 10 80 வரலையே 18 18 ஒரு 9 162 வரலையே ரைட்டு இப்படி போகலாம் ரிவர்ஸில் ரெண்டும் பெருகுனா 28 மைனஸ் 1 இது ரெண்டுத்தையும் பெருகிட்டு மைனஸ் 1 40 மைனஸ் 2 36 மைனஸ் 3 அதாவது கீழேருந்து போகிறாங்க 7 பெருக்கல் 4 மைனஸ் 1 ஈக்குவல் டு 27 8 பெருக்கல் 5 40 மைனஸ் 2 வந்து 38 9 பெருக்கல் 6 வந்து 36 மைனஸ் 3 வந்து சரி 36 இல்லை 38 54 மைனஸ் 3 வந்து 51 நானே தப்பாக போடுறோம் பாருங்க நல்ல வேலை 36 எதுவும் ஆன்சர் ஆப்ஷன் இல்லை 9 ஓகே 54 மைனஸ் 3 51 கரெக்டாக தான் எந்த மாதிரிலாம் கேட்குறாங்க பாருங்க இது இப்படிலாம் யோசிக்க முடியுமானே தெரியல எக்ஸாம் இல்லை நான் இந்த ஃபஸ்ட்டு இந்த சீரீஸில் சும்மா ஒரு பெருக்கலான்னு சொல்லிட்டு போட்டதில் இப்படி கிளிக் ஆயிடுச்சு அவ்வளோதான் சிலர் கிடச்சிரும் சிலருக்கு வந்து என்ன பண்ணோன்னே தெரியாது ஸ்கொயர் நம்பரா கியூப் நம்பரா கூட போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி சம்ஸ் பொறுத்த வரைக்கும் தயவு செய்து வந்து யாரும் வந்து எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட தேவையில்ல அதே மாதிரி எக்ஸாம்பிள் உட்காந்து ரொம்ப புழுங்க தேவையில்ல இது தெரிலனா விட்டுட்டு இருக்கிற சம்ஸ் வந்து செய்யுங்க இந்த மாதிரி ஒன்று கேட்பாங்க 80% கேட்க வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி 80% கேட்க வாய்ப்பு இல்லை 20% தான் வாய்ப்பு இருக்கு தெரிஞ்சு வச்சுங்க தெரிலன்ற பட்சத்தில் வந்து நமக்கு இந்த 24 சம் வந்து ஓகே தான் அதனால ஒன்று விட்டுட்டேன் அப்படின்றதுனால எந்த பிரயோஜனம் இல்லை இதில் உட்காந்து இந்த 24 சம் வந்து கோட்டை விட்டுறாதீங்க கண்டிப்பாக இந்த அனுபவம் எனக்கு இருக்குது இந்த மாதிரி சம்லாம் நான் விட்டுட்டு 19 சம்லாம் கூட போட்டிருக்கேன் எக்ஸாமில் 25 இந்த மாதிரி சம்மால் 19 போட்டிருக்கேன் ஸோ கண்ணை மூடிட்டு இந்த மாதிரி சம் வந்து அப்ரோச் பண்ணி 10 செகண்ட் ஆன்சர் வச்சுன்னா போடுங்க இல்லைன்னா தயவு செய்து விட்டுட்டு 24 சம்மை காப்பாற்றுறது பாருங்க ஓகே பகடை சம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியும் கேட்பாங்க யூஸ்வலாக 2 பகடை வச்சு கேட்பாங்க இதெல்லாம் 4 பகடை கொடுத்துருக்காங்களே 2 வச்சு கேட்டால் ஈஸியாக போட்டுடலாம் 4 picture of a cube are given below which number is on the face opposite to 3 3ஓட எதிர் நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி பார்க்க சொல்ல ஏதாவது ஒரு 2 பகடை எடுத்துங்க 2 பகடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நம்பர் சேமாக இருக்கணும் இப்போ இந்த 2 பகடை எடுக்கணும்னு வச்சிங்களேன் 5 6 இருக்குது இதுலேயும் 5 இருக்குது அப்போ நான் 2 எடுக்க போகிறது இல்லை இதையும் எடுக்கிறேன்னு வச்சுங்க 5 4 6 2 1 4 அப்போ 4 4 இருக்குது அப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் இந்த பகடையும் எடுத்துக்க போகிறேன் அப்போ ஃபர்ஸ்ட் நான் இந்த பகடை எடுத்துக்கிறேன் எப்படி எழுதுறேன் பாருங்க இங்கே இருக்கிறது 5 4 6 இருக்குது இல்லைன்னா 5 6 4 இருக்குது அதாவது மேலே வந்து 5 இருக்குது இந்த பக்கம் கீழே வந்து 4 6 இருக்குது ஆனால் நான் எப்படி எழுதுறேன் பாருங்க ரெண்டுத்துல எடுக்கிற சேம் நம்பர் எது 4 இது ரெண்டுத்துல இந்த பகடையும் இந்த பகடையில் இருக்கிற சேம் நம்பர் 4 இங்கே 4ன்னு நான் ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிச்சு இங்கிருந்து இந்த பக்கம் போகிறேன் ஏரோ மார்க் நல்லா பார்த்துங்க கிளாக் வைஸ் அதாவது கடிகார மூல சுத்தம் இல்லை இந்த ஏரோ மார்க் கடிகார மூல எந்த பக்கம் சுற்றுதோ அந்த ஏரோ மார்க் அந்த மாதிரி எடுக்கிறேன் 4க்கு அப்புறம் 5 5க்கு அப்புறம் 6 அதே கான்செப்ட்ல இங்கேயும் எடுக்கிறேன் 4 எங்க இருக்குது அது எங்கன்னா இருந்துன்னு போட்டோம் ஆனால் 4 தான் முதல்ல எழுத போகிறேன் அதுக்கு அடுத்து கிளாக் வைஸில் இருக்கிறது 1 அதுக்கு அடுத்து கிளாக் வைஸில் இருக்கிறது 2 அப்போ 1க்கு ஆப்போசிட் வந்து 5 2க்கு ஆப்போசிட் 6 4க்கு ஆப்போசிட் இல்லாத நம்பர் எதுன்னு கேட்டிங்கன்னா 3 அவங்க கேட்குறது 3ஓட ஆப்போசிட் கண்டிப்பாக 3ஓட ஆப்போசிட் 4 தான் இருக்கும் நீங்கள் எந்த காம்பினேஷனில் எடுத்து போட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு 4 தான் ஒரு ஆன்சர் இது இவ்வளோதான் இந்த கான்செப்டில் போடுங்க போதும் பொதுவாக அவங்க கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் குரூப் 4 லெவலில் கேட்டிங்கன்னாக்கா 2 பகடை வச்சு கேட்பாங்க இது டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் கேட்டுருக்கலாம் மேபி தெரில ஆனால் இது வந்து 4 பகடை வச்சு மோஸ்ட்டாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை 2 பகடை 3 பகடையில் கேட்டுருவாங்க அந்த பகடை கேட்டாங்கன்னாக்கா எந்த காம்பினேஷன் வச்சு கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு ஈஸியாக போட்டுருங்க அவ்வளோதான் இதே இந்த 2 பகடை வச்சு எப்படி கேட்பாங்கனாக்கா அஞ்சு 4 6 இருக்கா அதே மாதிரி 6 5 3 இந்த 2 நம்பரு இடம் மாறி இருக்கும் இந்த நம்பர் அப்படியே இருக்கும் அப்போது நம்ம இதுக்கு நேரான நம்பர் எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம்னாக்கா 3 அவ்வளோதான் இப்படி தான் கேட்பாங்க 2 நம்பர் கொடுத்துருவாங்க 2 ஒரே நம்பர் கொடுத்துட்டாங்கனாக்கா அதுக்கு நேரான நம்பர் யாருக்கு வருவாங்களோ அது நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும் அந்த 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் தப்பு கணக்கு அதுமாதிரி பகடையே வரவே வராது அதாவது இங்கேயும் 5 இருக்குது இங்கேயும் 6 இருக்குது இங்கேயும் 5 இருக்குது இங்கேயும் 6 இருக்குதுன்னா அந்த மாதிரி வராது ஒரு பக்கம் தான் நீங்கள் அந்த மாதிரி எடுக்கவே முடியும் ரெண்டாவது பக்கம் எடுத்தீங்கன்னா நம்பர் மாறி தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த இமேஜில் நீங்கள் செக் பண்ண முடியாது வேணா நீங்கள் வந்து பகடையை எடுத்து கூட செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக இந்த இடத்துல 5 6 5 6ன்னு வரவே வராது அப்படி வந்துச்சுன்னா அந்த கணக்கு தப்பு 5 6 6 5ன்னு வந்துட்டு இந்த பக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அதோட டைரக்ட் ஆப்போசிட் அவ்வளோதான் சிம்பிளாக கேட்டுருவாங்க இதுக்கு 5க்கு ஆப்போசிட்னா 6க்கு ஆப்போசிட்லாம் கேட்க மாட்டாங்க 2 பகடையில் இவ்வளோ தான் மேக்ஸிமம் கேட்பாங்க 4 பகடை கொடுத்தாக்கா இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இல்லை 197 2 1
அரை, கால், பாதி பாதியாக போதா? 2ல் பாதி 1, 1ல் பாதி அரை, அரையில் பாதி கால், காலில் பாதி 1/8. அதுதான் 1/8. சிம்பிளாக போட்டுடலாம். அது ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். 2, 4, 6 அவ்வளோதான் 1/8 தான். அதான் பாதி பாதியாக போகுது, அவ்வளோதான். அது பார்த்தாலே தெரியுது. 2ல் பாதி 1, 1ல் பாதி அரை, அரையில் பாதி கால், காலில் பாதி 1/8. இப்போ இது மட்டும் தெரிஞ்சு வச்சிங்க. இதில் நான் கால் பாகத்தில் என்ன வரும்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சு. இப்போ திரும்பவும் இதில் பாதி அப்படியே எங்கே பாருங்க 1/2 கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ தப்பு. இதுதான் ஆன்சர் கரெக்ட். ஓகே. ஹவு மெனி ரெக்டாங்கிள் ஆர் தேர் இன் 6 into ஸ்கொயர் இமேஜ்? 6x6 சதுர படத்தில் எத்தனை செவ்வகங்கள் உண்டு? ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. இது கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி கேள்வி இந்த 6ன்னு கொடுக்க தேவையில்ல. இந்த மாதிரி படமே கொடுக்க மாட்டாங்க. செஸ் போர்டு வச்சு கேட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் செஸ் போர்டுக்கு எத்தனை கட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியணும். நிறைய பேருக்கு செஸ் போர்டு பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த மாதிரி கேள்விலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கும். அதோட புரிதல் ரொம்ப அவசியம். செஸ் போர்டுனா 8x8 அது தெரிஞ்சிருக்கணும். இங்கே கேட்கறது 6x6 கேட்குறாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா 8x8க்கு மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. இந்த 204 அப்படின்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அது வந்து அந்த மாதிரி வந்து நம்ம குட்டு பாடலாம் படிக்கக்கூடாது. என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணணும். சரி ரைட். இப்போ இங்கே 6x6 கேட்குறாங்க. இந்த மாதிரி கட்டம் கொடுத்துட்டு இந்த மாதிரி 3x3, 2x2, 5x5 என்ன கட்டம் கொடுத்தாலுமே இப்போ நான் சொல்லி தரேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. வேற எதுவுமே தேவையில்ல. 2 சிம்பிள் மெத்தட் தான். ஒன்று வந்து இவங்க கேட்கறது ரெக்டாங்கிள் கேட்குறான். சார் கொடுத்துருக்குதுலாம் ஸ்கொயராக கொடுத்துருக்காங்களா? எப்படி சார் ரெக்டாங்கிள் கேட்குறாங்க? எது சார் ரெக்டாங்கிள் அப்படின்னா ஒரு ஸ்கொயரும் ஒரு ரெக்டாங்கிள் தான். ஆல்ரெடி நான் உங்களுக்கு மென்சுரேஷன் சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு ஸ்கொயரும் ஒரு ரெக்டாங்கிள் தான். ஏன்னா எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கிறதுனால அதை நம்ம ரெக்டாங்கிள்னு கன்சிடர் பண்ணாமல் ஸ்கொயர்னு கன்சிடர் பண்ணுறோம். இங்கேயும் லென்த், இங்கேயும் பிரெத் இருக்கு, இங்கேயும் லென்த், இங்கேயும் பிரெத் இருக்கு. அப்படி அப்படின்றப்போ 2 பக்கம் சைடு இன்டு சைடு பெருக்குது அனைத்துமே வந்து ஒரு செவ்வகம் தான். 2மே சேமா இருக்கிறதுனால நம்ம அதை வந்து ஸ்கொயர் அப்படின்னு சொல்றோம். அப்போ அதனால அதை பத்தி நீங்க வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸ்கொயர்னு கேட்டா நீ இது ஒன்று மட்டும் தான் கன்சிடர் பண்ணும். இப்போ இது வந்து ரெக்டாங்கிள்னு சொல்லலாம், இதையும் ரெக்டாங்கிள்னு சொல்லலாம். ஆனா இதை ஸ்கொயர்னு சொல்லணும். இதை வந்து ஸ்கொயர்னு சொல்ல முடியாது நம்மளால. ரெக்டாங்கிள் மட்டும் தான் சொல்லணும். இது ரெண்டுத்துக்கும் ரெக்டாங்கிள் சொல்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஆனா ஸ்கொயர்னு சொல்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இதுக்கு மட்டும் தான் இருக்கு. இதை நம்ம சொல்லவே முடியாது. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் அந்த கணக்கு. அவன் கேட்கறது ரெக்டாங்கிள் கேட்கறான். ரெக்டாங்கிள் கேட்டா என்ன கேட்டிருக்காங்களோ அப்படியே நம்பர் போட்டுங்க. 1, 2, 3, 4, 5, 6 மொத்தத்தை கூட்டிட்டு வந்துருங்க. 1 + 2 + 3 + 4 + 5 + 6 இந்த மாதிரி நிறைய கூட கேட்கலாம். 10 × 10 கேட்கலாம், 15 × 15 கூட கேட்கலாம். எப்படி கேட்டாலுமே இந்த மாதிரி எழுதிட்டு இதுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். n × n + 1 / 2. முதல் இயல் எண்களின் கூடுதல் n வரைக்கும். n வந்து 6 தெரிஞ்சு போச்சு. 6 × 7/2 கரெக்டா? அப்போ என்ன வரும்? அடிச்சுனாக்கா 3 21. அப்போ 21 நம்ம ஸ்கொயர் பண்ணாக்கா ஆன்சர் 441. நல்லா புரிஞ்சுங்க. அவன் கேட்கறது செவ்வகம் அப்படின்னு கேட்டாதான் இந்த 1, 2 தனித்தனியாக எழுதிட்டு அது மொத்தமாக சேர்த்து பிராக்கெட் போட்டு ஸ்கொயர் போட்டுக்கணும். உள்ளகிற இயலெண்களின் கூடுதலின் மொத்தமா நீங்க அதே வந்து இதுக்கான என்ன சொல்றது சதுரம் கேட்குறாங்க அப்படின்னா 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 6 ஸ்கொயர். இதுக்கு என்ன வரும்னாக்கா n × n + 1 சாரி n × n + 1 × 2n + 1 / 6 இந்த ஃபார்முலாவில் போகணும். இல்லை சார் இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அதெல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னாக்கா நான் போட ஒரு சிம்பிளாக இது மாதிரி கூட்டிட்டு மொத்தமாக கூட்டிங்க 11, 15, 18, 20, 21 மொத்தமாக ஸ்கொயர் பண்ணிக்க வேண்டியதான். 21 ஸ்கொயர் 441. இது எப்படி சார் இது வந்து ஸ்கொயர்க்கா அப்படின்னாக்கா ஆமாம். ஸ்கொயர்னா எப்படி எதிர்த்துது? 1, 4, 9, 16, 25, 36 இது மொத்தத்தையும் கூட்டி பாருங்க. என்ன வருது? 11 இப்படி கூட்டிக்கலாம். 10, 11, 17, 26, 30, 31, 1 இது 3, 6, 91 மொத்தமாக இதுக்கு ஆன்சர் 91. அதுவும் ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கு பாருங்க. அப்போ இது நம்ம ஸ்கொயர் பேஸில் எடுத்தோம்னாக்கா இதுக்கு ஆன்சர் 91. ரெக்டாங்கிள் பேஸில் எடுத்தோம்னா இதுக்கு ஆன்சர் 441. தெளிவாக பார்த்துங்க. இது வந்து 8 × 8 செஸ் போர்டு வச்சு கேட்டிருக்காங்க. 8 × 8 செஸ் போர்டுக்கு ஸ்கொயர் அப்படின்னா 204 இது பாருங்க. அது ரெக்டாங்கிள் அப்படின்னா 1296. அது வந்து 8 × 8 வந்து சேம் கான்செப்ட்ல ஏதி ஸ்கொயர் பண்ணும். அப்படிதான் போட முடியாது. என்ன வரும்னாக்கா n × n + 1 அதாவது 8 × 9/2
அடிச்சுனாக்கா 36 ஸ்கொயர் தான் ஆன்சர். அதான் வந்து 1296. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கச்சா மச்சான்னு எழுதிட்டுனா தெளிவாக மட்டும் ஞாபகம் வச்சுங்க. திரும்ப ஒரு வாட்டி தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்க. ரெக்டாங்கிள் அப்படின்னு கேட்டாங்கனாக்கா இருக்கிறதுக்கெல்லாம் நம்பர் போட்டுங்க. 1 2 3 4 5 6 மொத்தத்தையும் கூட்ட வேண்டியதான். மொத்தத்தையும் கூட்டிட்டு ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஸ்கொயர்னு கேட்டாக்கா இது சார் பார்க்கறதுக்கு இதுதான் சார் பெருசாக இதுதான் ஆன்சர் கம்மியாக வருதுங்க சார்னா இது கூட்டிட்டு அதை ஸ்கொயர் பண்ணுறாங்க. ஸ்கொயர் பண்ணி தான் இதை கூட்டுறாங்க. அப்படின்றப்போ ரெண்டுத்துக்கு வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. அதனால வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறதில்ல. எழுதி வச்சுங்க. இது வந்து ஸ்கொயர் சதுரம் அப்படின்னு கேட்டா, இது வந்து செவ்வகம் ரெக்டாங்கிள் கேட்டா, ரெண்டுமே எழுதி வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 தடவை கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். ஆனால் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டினை டஃப் பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக குரூப் 4ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ரைட். இந்த மாதிரி ஷேப் கொடுத்துட்டு கேட்கறது கொஞ்சம் நிறைய ட்ரெண்ட் ஆகி போச்சு. பாருங்க, முக்கோணம் கொடுத்துட்டு இதுலேயே இந்த முக்கோணம் கொடுத்து கேட்டாலே ரொம்ப கஷ்டம். இதில் வர நடுவில் ஒரு கோடு போட்டு இன்னொரு கோடு போட்டு இதில் பாதி கோடு போட்டுலாம் கூட கேட்பாங்க. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த ரயில்வே எக்ஸாமில் நிறைய இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்குறாங்க. இப்போ அதை தான் டிஎன்பிசி வந்து காப்பி அடிச்சு நம்ம இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு கேட்டுக்கிறோம். சரி, இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷேப் பார்த்தாக்கா எப்படி சார் அப்ரோச் பண்ணுறதுன்னா போன சம்சம்ல அதே கான்செப்ட் தான். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, முழுத்துக்குமா சேர்த்து இது 1 2 3 4 5 6 ரைட்டா, மொத்தமா இது ட்ரையாங்கிள். இங்க கட் பண்ணாக்கா இதுவும் ஒரு ட்ரையாங்கிளா வருது பாருங்க. அப்போ இதுலயும் ஏதிங்க 1 2 3 4 5 6. இப்போ மொத்தத்தையும் கூட்டுங்க, என்ன வருது பாருங்க. 11 15 18 20 21. இது வரைக்கும் ஒரு 21. இது கூட்டினா இது ஒரு 21. சப்போஸ் இங்க ஒரு கோடு போட்டு அதை கேட்கறானாக்கா அதுக்கு ஒரு 21. அப்போ மொத்தத்தையும் கூட்டிங்கன்னா எவ்வளோ வருதோ அது போட்டோம்னா இந்த கோடு கேட்கல, அதனால இது தேவையில்லை. அப்போது மேலே ஒரு 21 கீழே ஒரு 21, மொத்தமாக எனக்கு 42 முக்கோணங்கள். ஸோ இப்போ இதுதான் இது எளிமையான வழி இது கண்டுபிடிக்கிறதுக்கு. உட்காந்து கூட்டிகிட்டு இருக்காதீங்க. 1 2 3 4 கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. பார்த்தோன்னே இது வந்து ரொம்ப நேரம் பார்த்தாலே கண்ணு வலிக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சிம்பிளான ஷார்ட்கட் வந்து பார்த்துங்க, என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்துட்டு இது மாதிரி போட்டுங்க, அவ்வளோதான். 200வது கேள்வி கொடுத்துருக்காங்க. என்ன கேள்வி கொடுத்துருக்காங்க? ஒரு ஆப்பிள் விலை 60, ஒரு கொய்யா விலை 90 காஸ்ட் 90 அண்ட் மேங்கோ காஸ்ட் 60. நடுவில் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க, தெரியல. ஹவு மச் ஆஃப் பொமோகிரானட் காஸ்ட்? இது மறக்கவே முடியாதுங்க இந்த கொஸ்டினை. டிஎன்பிசியில் இந்த எக்ஸாம் நான் எழுதினேன். அதில் கேட்ட கேள்வி இது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியான கொஸ்டின் தான் இது. அதுக்கப்புறம் ரெஃபர் பண்ணதான் செஞ்சுட்டு ஆர்எஸ் அகர்வாலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆப்பிள்னு கொடுத்துருக்கான். என்னன்னா விதத்திலே யோசித்து பார்த்தோம். கடைசியாக நான் வந்து போட்டது ஃப்ளூக்ல கரெக்ட் ஆயிடுச்சு. 150ன்னு போட்டால் கரெக்ட் ஆயிடுச்சு. இங்கே வந்து கோவா 90, மேங்கோ 60. என்ன கான்செப்டில் கொடுத்துக்கிறான்னா ஒரு வார்த்தையிலுமே எத்தனை ஆல்ஃபாபெட் இருக்குன்னு பார்க்குறோம். AEIOU 1 2 2 தான் இருக்குது. அப்போ 2த்துக்கு ஒரு ஆல்ஃபாபெட்டுக்கு 30, 2க்கு 60. UAA 3 ஆல்ஃபாபெட்டுக்கு 90, 3 × 30. AO அப்போ 2 ஆல்ஃபாபெட் தான். இதுக்கு வந்து 60. பொமோகிரானேட்டுக்கு எத்தனை இருக்குது பாருங்க. 1 2 3 4 5 இருக்குது. 30 150. இதெல்லாம் ஒரு கொஸ்டினா சார் அப்படின்னா கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறது, டிஎன்பிசியில் இப்படி தான் கேட்குறான். ஸோ இப்போ இதெல்லாம் ரொம்ப கொடூரம். இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் தயவுசெய்து பண்ணாதீங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் இல்லை குரூப் 1 அந்த லெவலில் கேட்குற இதுதான். ஏன்னா இந்த காம்பினேஷனுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா மீதி இருக்கிற 24 மேக்ஸையும் வந்து வேறு மாதிரி அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த டைமில் நமக்கு என்ன தோணுதோ அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வச்சு போகிறது தானே தவிர்த்துது. நம்ம வந்து ரயில்வே எக்ஸாமோ இல்லை எஸ்எஸ்சியோ நம்ம படிக்கல. அவங்க தான் இந்த மாதிரிலாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். தெரிஞ்சு வச்சுங்க. 25 நான் மேக்ஸ் போட்டே ஆகணும் அடமெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து கற்றுங்க, வேணான்னு சொல்லு. ஏன்னா நம்ம டிஎன்பிசியில் சிலபஸ் நமக்கு ரொம்ப வேஸ்ட்டாக இருக்குது, படிக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். பட் தெரிஞ்சு வச்சிங்க. ரொம்ப ஆழ்ந்து படிக்க தேவையில்ல, தெரிஞ்சு வச்சிங்க. எனக்கு தெரிஞ்சு இதோட மேக்ஸ் முடியும்னு நினைக்கிறேன். இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் உங்களுக்கு 35 கேள்வி கொடுத்துரும். 35மே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருந்திருக்கும். எதனா 1 2 தான் சிமிலராக இருந்திருக்கும். மொத்தமே உங்களுக்கு வந்து போதுமான தகவலாக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம், 90% எதிர்பார்க்கலாம். தீபாவளிக்கு கண்டிப்பாக வர மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15,000 போஸ்ட் கிட்ட வர மாதிரி பேசிட்டு இருக்காங்க.
ஸோ தயவுசெய்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாதீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. போன வருஷம் விட்டவங்களாம் இந்த வருஷம் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். தயவுசெய்து இதெல்லாம் படித்து அடுத்த எக்ஸாம் வேலை வாங்கிட்டு நம்ம வந்து சர்வீஸ் வாங்கிட்டு போகிறத நம்ம பார்க்கணும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.